வெல்கம் டு விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸில் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஜியாகிரஃபியில் செகண்ட் டாபிக் இந்திய ஆறுகள் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். 10th லெசனில் டென்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் 10th ஜியாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 லெசன் வந்து இந்தியன் ஜியாகிரஃபி பேஸ் பண்ணியிருக்கோம். அந்த 6th 7th வந்து தமிழ்நாடு ஜியாகிரஃபி பேஸ் பண்ணியிருக்கோம். அது யூனிட் 9ல் அதை கவர் பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு 10th ஃபஸ்ட்டு லெசன் என்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவோட அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம் அப்புறம் வடிகால் அமைப்பு, இது 3 இருக்கும். அப்போ இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் அதை பேஸ் பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம். ஸோ சேனலில் ரீசன்ட் வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள், அதில் இருக்கும். இல்லை நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் நான் அந்த வீடியோ லிங்க் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி மொத்தம் அதில் 101 கொஷின்ஸ் இருக்குது. அதில் பார்ட் 1 நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பார்ட் 1 தான் இந்த இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம். அது வந்து ஒரு 53 கொஷின்ஸ் நம்ம அதில் பார்த்துருந்தோம். அதில் இருக்க செகண்ட் பார்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது 49 கொஷின்ஸு. ஏன்னா இப்போ அதுக்கப்புறம் ஒரு கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணால் 49 கொஷின். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 102 கொஷின்ஸ் நம்ம வந்து 10th ஃபஸ்ட் லெசன் பேஸ் பண்ணி நம்ம கவர் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வீடியோ இந்திய அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம் 53 கொஷின். செகண்ட் வீடியோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்திய ஆறுகள் பேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 50 கொஷின், 49 கொஷின் எக்ஸாக்டாக இருக்கும். பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து 2019 2024 வரலையும் 2019 ஜனவரி மாதத்துலேருந்து நடந்த எக்ஸாம்ஸ்லேருந்து அப்படியே 2024 குரூப் 4 எக்ஸாம் வரலையும், ஜூன் மாதம் நடந்த குரூப் 4 எக்ஸாம் வரலையும் இதில் ஃபுல்லாக கவர் ஆயிரும். அப்போ அதில் வந்து என்னென்ன கொஷின் பேப்பர் இருக்குன்னா எல்லா கொஷின் பேப்பர் இருக்கும். 75 கொஷின் பேப்பர் இருக்கும். அது குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், இல்லை அதர் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிசியில் கண்டக்ட் பண்ணுற ஜென்ரல் ஸ்டடீஸ் பேஸ் பண்ணியிருக்கிற எல்லா கொஷின் பேப்பரும் நம்ம அதை கலெக்ட் பண்ணி ஸோ அதை பார்க்க போகிறோம். ஸோ இதை தெளிவாக பார்த்துட்டு ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாரி பார்த்துக்கலாம். இல்லை புதுசாக படிக்க போகிறவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இந்தமாரி ஏரியாவில் கேட்குறாங்க. அப்போ ஒரு சில கொஷின் கண்டிப்பாக ரிப்பீட்டடாக ஆகும். ப்ளஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா இதுதான் நம்ம படிக்கணும், இதை படிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த இதை வந்து ஜிஎஸ்சில் நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இதோட பிடிஎஃப் டீட்டெயில் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இப்போ அந்த பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதில் ஒரு வீடியோ லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை தெளிவாக பார்த்துட்டு அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது கீழே ப்ரைஸ் டீட்டெயிலும் கொடுத்துருப்பேன். அப்புறம் அந்த பேமெண்ட் டீட்டெயிலுக்கு அது நம்பர் 1 கொடுத்துருப்பேன். ஸோ வேணுங்கிறவங்க மட்டும் பார்த்துக்கலாம். இல்லை யூடியூப் வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னா இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இந்த பிடிஎஃப் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக இதேமாரி டாபிக் வைஸாக உங்களுக்கு வந்துடும். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு தமிழுக்கு ஆல்ரெடி நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தீங்க. ஸோ தமிழுக்கும் அவைலபிளாக இருக்குது. தமிழுக்கு ரொம்ப லோ ப்ரைஸ் தான் அதில் இருக்கும். அதையும் நீங்கள் அதில் எல்லா டீட்டெயிலும் அதிலே நான் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பார்த்துட்டு தமிழுக்கு வேணுங்கிறவங்க அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓவராலாக தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ்க்கு வேணுங்கிறவங்களும் அதில் இருக்குது. ஸோ அதை டீட்டெயில் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட பேசிக் இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துட்டு அப்புறம் இதை நம்ம கன்டினியூ பண்ணிடலாம். ஸோ இதுதான் 10th லெசனோட 10th ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட்டு லெசன் என்ன, அது இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. இதுதான் அதை கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் லெசனில். ஸோ அந்த ஃபஸ்ட்டு லெசனில் 53 கொஷின் நம்ம எதை பேஸ் பண்ணி பார்த்தோம், இந்திய அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம் அதை பேஸ் பண்ணி லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதை செக் பண்ணால் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா 10th ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த 4 லெசன் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கொஷின்ஸ் அதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஜியாகிரஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட் லெசன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுலேயே 102 கொஷின் பக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம், இப்போ வடிகால் அமைப்பு. ஏன்னா அதிலே 100 கொஷின் கவர் பண்ண முடியாதனால இதில் இப்போ வடிகால் அமைப்புனா அந்த ஆறுகள் பேஸ் பண்ணி இந்திய ஆறுகள் பேஸ் பண்ணி ஃபுல்லாக ஆறுகளாக தான் இருக்கும். ஆறுகள், அதோட துணை ஆறுகள், அதோட நீளம் என்னது, அது எங்கே ஆரம்பிக்குது, எங்கே உற்பத்தி ஆகுது, எங்கே போய் கலக்குது, வங்காள விரிகுடா கடலா இல்லை அரபிக்கடலில் கலக்குதா, எந்த இது வழியாக போகுது, அதுக்கு நடுவில் எதாவது டேம் எதுவும் கட்டியிருக்காங்களா அப்படின்ற இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலாம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் அடிப்படையில் ப்ளஸ் 10th ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் அதில் கவர் ஆகிருக்கும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருக்கிற அதாவது அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்கிற மேபி இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பரில் இருக்கிறதா அவுட் ஆஃப் ஸ்டாண்டர்டில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம இதில் கம்பைன் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாம் ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அதை பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு டேப்லேஷன் மாதிரி போட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டேப்லேஷன் போட்டு ஈஸியாக அந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எல்லோவில் இருக்கிறது ஆவரேஜாக முக்கியம். அந்த வேறு இன்னொரு 3rd கலர் கொடுத்துருப்பேன், அந்த கலரை ஜஸ்ட்டு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மேப் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்திய ஆறுகளில் 2ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னது
இமயமலையில் தோன்ற ஆறுகள். ஓவர்வியூ ஒரே ஒரு நிமிஷத்தில் ஓவர்வியூ கொடுத்துறேன். இதான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியாக அடுத்தடுத்து இதுதான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் வரும். ஈஸியாக நம்ம அந்த கண்டினியூவாக நம்ம பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இமயமலையில் தோன்ற ஆறுகள் வந்து சிந்து ஆறு இருக்குது, கங்கை, பிரம்மபுத்திரா. ஸோ அதோட பொதுவான தகவல், அது எங்கே உற்பத்தி ஆகுது, அதோட வேறு பேர்கள் என்ன, அதுக்கப்புறம் அதோட நீளம் என்ன, பரப்பளவு என்ன, அதோட துணையாறுகள் என்னென்ன இருக்குது, எங்கே போய் கலக்குது, அப்புறம் வேறு டீட்டெயில் அது மேப் வச்சு நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதுமாரி தீபகற்ப ஆறுகள் இருக்குது. தீபகற்ப ஆறுகள்லாம் என்னது, அதில் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் இங்கே இருக்குது. ஸோ இது இமயமலை ஆறுகள். இது ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். தீபகற்ப ஆறுகளில் கிழக்கு சைடு என்னென்ன வர ஆறுகள்லாம் இருக்குது, அப்புறம் மேற்கு சைடு போகிற, அதாவது கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறத அந்த மேப்பை வச்சு திரும்ப அதையும் பார்க்குறோம். அதுக்கும் அதே தான் உற்பத்தி, வேறு பேர்கள், நீளம், பரப்பளவு அதிகம் ரொம்ப முக்கியம் இல்லை, பட் தெரிஞ்சுக்கலாம். துணையாறுகள் அது ரொம்ப முக்கியம். மற்ற டீட்டெயில் எதாவது கேட்டிருந்தேன், டிஎன்பிசி பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா நான் அங்கங்கே மார்க் பண்ணியிருப்பேன், டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அவ்வளோதான். இந்த ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஷின் பார்த்தோம் அப்படின்னா டக்கு நம்ம அதை ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியா வடிகால் அமைப்பு தான் சிலபஸில், அதாவது 10th லெசனில் அதை கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் வந்து ஜியாகிரஃபி லெசனில் வந்து ஜியாகிரஃபி சிலபஸில் ஆறுகள் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வடிகால் அமைப்புனா என்னது அப்படிங்கிறத புக்கில் கொடுத்துருக்கிறதையும் பார்த்துக்கணும். ப்ரீவியஸ் கொஷின் அதோட எங்கெங்கெல்லாம் வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணி, எக்ஸ்ட்ரா வருதோ அந்த டாப்பிக்கில் வந்துச்சுன்னா அதில் அப்படியே மார்க் பண்ணி அதேமாரி பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுங்கிறதா இருக்கும். இப்போ வடிகால் அமைப்புனா என்ன சொல்கிறாங்கன்னா, முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் ஒருங்கிணைந்து மேற்பரப்பு நீரை கடலிலோ ஏரிகளிலோ நீர்நிலைகளிலோ சேர்க்கும் செயல் அப்படிங்கிறது தான் வடிகால் அமைப்பு. வடிகால் அமைப்புனா அதான் டைரெக்டாக அதை நம்ம ஆறுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வடிகால் அமைப்புனா முதன்மை ஆறுகள் என்னது, இந்திய ஆறுகள், அதாவது தீபகற்ப இந்தியாவில் பாயிற கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு நோக்கி பாயிற ஆறுகள், அதுக்கப்புறம் இமயமலையில் உற்பத்தி ஆகிற ஆறுகள். இந்த ஆறுகள் தான் முதன்மை ஆறுகள். அதோட துணை ஆறுகள், அதோட மற்ற சின்ன சின்ன ஆறுகள்லாம் அந்த மெயின் ஆறுகளோட கம்பைன் பண்ணி அதுக்கப்புறம் அது கடலில் போய் கலக்கும். அரபிக்கடலோ இல்லை வங்காள விரிகுடா. இப்போ கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் வந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் வந்து அரபிக்கடலில் கலக்கும். அதேமாரி சிந்து அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள் அரபிக்கடலில் கலக்கும், கங்கையும் பிரம்மபுத்திராவும் வங்காள விரிகுடாவில் கலக்கும். அப்போ முதன்மை ஆறுகளும் அதோட துணை ஆறுகளும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பூமிக்கு மேலே இருக்கிற அந்த தண்ணியை ஏதாவது ஒரு ஏரியிலையோ இல்லை ஒரு கடல்லையோ இல்லை ஏதாவது ஒரு குட்டையிலையோ போய் சேர்க்குற செயலுக்கு பேர் தான் வடிகால் அமைப்பு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வடிகால் அமைப்புனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வடிகால் கொப்பரை அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. வடிகால் கொப்பரைனா முதன்மை ஆறுகள் அதோட துணை ஆறுகள் இணைந்து பாயும் பரப்பளவு. அப்போ அது எவ்வளோ ஏரியாவில் அது ஆறு வந்து பாயுது. அப்போ ஏரியா அப்படின்னா என்னது, இப்போ ஒரு இந்த பர்டிகுலர் ஏரியா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல ஒரு பாயை விரித்து போடுறோம், அந்த பாய் எந்த அளவுக்கு கவர் ஆகுது அதுதான் ஏரியா. 3க்கு 4, நீளம் 4 அடி, இது அகலம் 3 அடி அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக அதை வச்சுக்கலாம். அப்போ இதுக்குள்ளே இந்த ஏரியாலாம் கவர் ஆகுது. அப்போ 3 × 4 அந்த 10க்கு 10 அப்படிங்கிற ரூமுங்கிற மாரி அந்த ரூமுக்குள்ளே நம்ம அந்த கட்டில் யூஸ் பண்ணுறோம், அந்த திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் ஏரியா, அப்போ அந்த வடிகால் கொப்பரை அப்படின்னா என்னது, முதன்மையாறுகள் அதோட துணையாறுகள் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அந்த ஆறுகள்லாம் பயன்படுத்துது அப்படிங்கிறது தான் அந்த வடிகால் கொப்பரை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. என்னது, இமயமலையில் தோன்றும் ஆறுகளை ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க. என்னது, இமயமலையில் தோன்ற ஆறுகள், தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காமனாக இது புக்கில் கொடுத்துருக்குற அந்த கிளிப்பு தான். இமயமலை வந்து பார்த்திங்கன்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா 3 ஆறு தான், அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதே தீபகற்ப இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, அப்புறம் காவேரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். கிழக்கு நோக்கி, அதாவது கிழக்கு டைரக்ஷனில் பேஸ் பண்ணி அப்படியே பாயும். ஆனால் மேற்கு சைட்லேருந்து தான் வரும், மேற்கு சைட்லேருந்து கிழக்கு நோக்கி போகுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நர்மதை, தபதி, சமர்மதி, லூனி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிழக்கு நோக்கினா அப்போ அந்த சைடில் என்ன கடல் இருக்குது அப்படின்னா வங்காள விரிகுடா கடல் இருக்குது. அப்போ வங்காள விரிகுடா கடலில் கலக்குது. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் வந்து மேற்கு சைடில் அரபிக்கடல் இருக்குது. இப்போ இந்தியாவோட மேப் இதான் அப்படின்னா இங்கே வங்காள விரிகுடா கிழக்கு சைடு, இங்கே இந்திய பெருங்கடல், இந்த சைடு அரபிக்கடல். அப்போ கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் எல்லாமே வங்காள விரிகுடாவில் ஃபைனலாக கலக்கும். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் வந்து அரபிக்கடலில் கலக்குது. சிந்து அப்படிங்கிற ஆறு வந்து டைரெக்டாக
அது பாகிஸ்தான், அதாவது லடாக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாக அப்படியே வந்து பாகிஸ்தானில் பூந்து அப்படியே அரபிக்கடலில் கலக்கும். கங்கை, பிரம்மபுத்திரா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்தியாவுக்குள்ளே வந்து வங்காளதேசத்தோடு அப்படியே போயிட்டு இது வங்காள விரிகுடாவில் கலக்கும். அப்போ இந்த கான்செப்டை, அதாவது டைப்ஸை தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? இமயமலையில் தோன்றும் ஆறுகள். இது வந்து வட இந்தியாவில் தான் பாயுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நார்த் சைடில் தான் பாயுது. ஏன்னா வடலில் இது இமயமலைங்கிறது என்னது, எப்படி டைரெக்ஷனை பிரிக்கிறோம்? இது வடக்கு, இங்கே தெற்கு, இங்கே கிழக்கு, இது மேற்கு. அப்போ வடக்கு சைடு தான் இமயமலை இருக்குது. வடக்கு, அதாவது வடக்கு மலைன்னே அதை சொல்லுவோம். அப்போ வடக்கு பகுதியில் தோன்ற அந்த மலையிலேருந்து வர ஆறு அந்த சைடில் இருக்கிற மக்களுக்கு தான், அந்த சைடில் இருக்கிற, அதாவது வட இந்தியாவில் தான் பாயும் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட். ஓகே, அடுத்தது இமயமலையில் உற்பத்தி ஆகுது. எல்லாமே இமயமலையில் தான் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு. அதாவது அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இது ஒரு வற்றாத ஜீவநதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு டிஎன்பிசிலையும் கொடுத்தது, புக்லேயும் கொடுத்துருக்காங்க. வற்றாத ஜீவநதி. இமயமலையில் உற்பத்தி ஆகிற ஆறுகள் எல்லாமே வற்றி போகாது, எப்பயுமே அது தண்ணி அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல் புக்கில் கொடுத்தது தான். இமயமலையில் உற்பத்தி ஆகுது. இது நீளமானவை, அகலமானவை. நீளமாகவும் இருக்கும், ரொம்ப லென்த்தாகவும் இருக்கும், அதேமாரி அகலமாகவும் தண்ணி அப்படியே போயிட்டுருக்கும். வற்றாத நதிகள். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாத நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த தண்ணியை வச்சு ஒரு இதை நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆற்றின் மத்திய மற்றும் கீழ்ப்பகுதிகளில் போக்குவரத்திற்கு ஏற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்று ஸ்டார்டிங் பாயிண்டில் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குலாம் பயன்படுத்த முடியாது. ஆனால் ஆற்று அப்படியே இங்கே தண்ணி இங்கே இது ஒரு மலை மேலே அப்படியே ஊற்றி இப்படி வருதுன்னு வச்சுங்க. வரும்போது ஸ்டார்டிங்கில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மத்தியிலையும் கடைசியிலையும் அந்த போக்குவரத்து, போட்டு, கப்பல் வச்சு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கூற்று காரணத்தில் கேட்கலாம். அதுக்காக நம்ம அதை ஒரு பாயிண்ட் விடாமல் பார்த்துக்குறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ அந்த 3 ஆறுகளை பற்றி இது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இமயமலையில் தோன்றும் ஆறுகள், இல்லை வட இந்திய ஆறுகள், இல்லை வற்றாத ஜீவநதிகள் அப்படின்னு எல்லாமே ஒன்று தான். அதில் என்னென்ன வருது? சிந்து நதி, கங்கை நதி, பிரம்மபுத்திரா நதி. நதினாலும் 6 நாளும் எல்லாம் ஒன்று தான். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா 3 இது பொதுவான தகவல். அதுக்கப்புறம் புக்கில் இருக்கிற அந்த உற்பத்தி எல்லாமே புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். அதை டிஎன்பிசியில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணியிருப்பேன். எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்ஃபர்மேஷன் டிஎன்பிசியில் இருந்துச்சுன்னா அது 1 2 இதில் வந்திருக்கும். பாருங்கள், பொதுவான தகவல். உலகில் உள்ள நீளமான நதிகளில் ஒன்று சிந்து நதி. வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் எத்தனை ஒரு 10-15 லென்த்தஸ்ட் ரிவர் இருக்குது அப்படின்னா அதில் ஒன் ஆஃப் ரிவர் தான் இந்த சிந்து நதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உலகில் ஒரு 10-15 ரொம்ப நீளமான நதி இருக்குது அப்படின்னா அதில் ஒன் ஆஃப் இது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உலகில் இருக்கிற நதியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது உலகின் மிக நீளமான நதி அப்படின்னு பார்த்திங்கன்னா நைல் நதி அப்படின்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து புக்கில் இருக்காது, அங்கங்கே நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அதை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை நான் ரெஃபர் பண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துக்கலாம், ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கலாம். உலகின் மிக நீளமான நதி அப்படின்னா நைல் நதி. அதேமாதிரி நிறையா நதிகள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 1 இருக்கிறது நைல் நதி அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் ஆனால் அந்த நீளமான நதிகளில் ஒன் ஆஃப் நதி வந்து நம்ம சிந்து நதி அப்படிங்கிறத புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நைல் நதி வந்து 6650 கிலோமீட்டர் வந்து நீளம் பாயுது அப்படிங்கிறாங்க. ஆனால் இது பாருங்கள், இதோட சிந்து நதியோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 2850 கிலோமீட்டர் தான். அப்போ நைல் நதி தான் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு, அதாவது ரொம்ப லென்த்தியஸ்ட்டு இதில் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி வர ஒரு 2000 கிலோமீட்டர் நீளம் வரலையும் பாயிற ஆறுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வேர்ல்டில் நீளமான நதிகளில் லிஸ்ட்டில் இருக்குது. அதில் நம்ம சிந்துவும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், இது ஒவ்வொன்றும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்கணும். சிந்து நதி எடுத்துக்கிறோம். இதில் உற்பத்தி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். திபெத் பகுதியில் மானசரோவர் ஏரி, அதாவது திபெத் பீடபூமி நமக்கு தெரியும். உலகிலேயே, அதாவது திபெத் பீடபூமி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே ரொம்ப ஒரு, அதாவது மலையில் இருக்கிற ஒரு பீடபூமி. அதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்தே ஒரு 16,000 அடி இது 16,000 அடி மேலே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 6,000 மீட்ரு அளவுக்கு அது உயரமான ஒரு பகுதி அப்படின்ற மாதிரிலாம் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ உலகின் கூரைன்னு கூட சொல்லியிருப்பாங்க திபெத் பீடபூமி. அப்புறம் அந்த பாமீர் முடிச்சு தான் அந்த உலகின் கூரை நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. உலகின் கூரை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பீடபூமி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா திபெத்தியன் பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. பாமீர் முடிச்சு அப்படிங்கிறது உலகின் கூரை தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மலைகள், இமயமலை, காரக்கோரம் மலை,
அப்புறம் இந்து குஷ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மலை, அப்புறம் திபெத் பீடபூமிலேருந்து ஒரு மலை வரும், ஜிகிஸ்தான்லேருந்து, அப்புறம் பாகிஸ்தான் ஜிகிஸ்தான்லேருந்து ஒரு மலை வரும், அப்புறம் மத்திய ஆசியாவிலேருந்து வர மலை, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல ஜாயின் ஆகும். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே ஒரு டாப் மோஸ்ட் ஹைட்டில் இருக்கும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதாவது ஃபஸ்ட்டு ரொம்ப ஹைட்டாக இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கிறது வந்து அதான் பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே உலகமான இது உயரமான பீடபூமி, உலகிலே மிக உயரமான பீடபூமி எது அப்படின்னா அது திபெத்தின் பீடபூமி வரும். இது வந்து ஒரு தன்னாட்சி இதுதான், அவங்களோட கலாச்சாரம் இதெல்லாம் வந்து திபெத் பீடபூமி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது மேப் வச்சு பார்ப்போம். திபெத் இங்கே தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சீனாவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் திபெத் அப்படிங்கிறது. பட் ஆனால் அவங்களுக்குன்னு கலாச்சாரம், அவங்க எப்படி வாழணும், அந்த வாழ்வாதாரங்கள் எல்லாம் அவங்க முடிவு பண்ணுவாங்க. பட் ஆனால் அது ஒன் ஆஃப் கண்ட்ரோல், ஒரு யூனியன் டெரிட்டரி மாரி சீனாவோட கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இது வந்து ஒரு மிக உயரமான இடத்துல இருக்கிறதுனால அவங்களோட கலாச்சாரம் அவங்களே தன்னாட்சி மாரி பார்த்துக்கிறாங்க. பட் ஆனால் அந்த அட்வைஸு ஐடியா கொடுக்குறது எல்லாமே சீனா கண்ட்ரோல் மாரி ஒரு 5 தன்னாட்சி இது இடங்கள் இருக்குது சீனா கண்ட்ரோலில். அதில் ஒன் ஆஃப் இது தான் இந்த திபெத் பீடபூமி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. திபெத் பீடபூமியில் இந்த வேர்ல்டு ஹையஸ்ட் சிகரமாக இருக்கிற எவரெஸ்ட் சிகரம், நிறைய பெரிய பெரிய மலைகள் எல்லாமே அங்கே தான் கவர் ஆகும் அப்படின்ற மாரிலாம் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ நிறைய மலைகள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த திபெத் அப்படிங்கிற இந்த இடத்துல எப்படி உருவாகுது அப்படிங்கிறது தான், அதாவது நான் ஓவர்வேயாக மேப் வச்சு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம டக்கு நோட்ஸில் நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்தலாம். நோட்ஸ் அந்த நோட்ஸில் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. திபெத் பீடபூமியில் வந்து பார்த்திங்கன்னா சிந்துவாக இருக்கட்டும், பிரம்மபுத்திராவாக இருக்கட்டும், சிந்து இப்படியே ஜென்ரேட் ஆகி லடாக் வழியாக ஜம்மு காஷ்மீர் வழியாக பாகிஸ்தானில் பூந்து அப்படியே அரபிக்கடலுக்கு வரும். இது சிந்து நதி. அதான் சிந்து சமவெளி நாகரிகம். ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி இதை ஒரு டாப்பிக்காக நம்ம பார்த்துருவோம் ஹிஸ்ட்ரியில். அதே திபெத் பீடபூமியில் கிழக்கு சைடில் அப்படியே ஜென்ரேட் ஆகி அது பிரம்மபுத்திரா அப்படியே அருணாச்சலம் பிரதேசம் வழியாக உள்ளே பூந்து இந்தியாவுக்குள்ளே அதாவது பங்களாதேஷ் அதுக்குள்ளே பூந்து அப்படியே வங்காள விரிகுடாவில் கலக்கும். இது என்னது பிரம்மபுத்திரா. அது கங்கை ஆறு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே உத்தரகாண்ட் மாநிலம் உத்தர்காசி மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கோத்ரி அந்த பனியாறுலேருந்து அப்படியே கங்கை உற்பத்தியாகி அப்புறம் அது வடக்கு பக்கம் அப்புறம் தெற்கு பக்கம் அதோட கிளையார்கள்லாம் ஜாயிண்ட் ஆகி அப்படியே பங்களாதேஷ் வழியாக வங்காள விரிகுடாவில் கலக்கும். ஸோ இது பேசிக்காக உற்பத்தி ஆகும் இடம். இங்கே சிந்து நதி, அப்படியே இங்கே வந்து பிரம்மபுத்திரா, இங்கே கங்கை, உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டம், கங்கோத்ரி அப்படிங்கிற பனியாறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பாகிரதி அப்படிங்கிற பேரில் கங்கை ஜென்ரேட் ஆகி அப்படியே வரும். இந்த உற்பத்தி ஆகும் இடம் வச்சு இப்போ நம்ம அந்த நோட்ஸை வச்சு தெளிவாக பார்த்துக்கலாம். அப்போ சிந்து நதி அப்படிங்கிறது நம்ம உலகிலேயே உள்ள நீளமான நதிகளில் ஒன்று. ஓகே, திபெத் பகுதியில் மானசரோவர் அப்படிங்கிற ஒரு ஏரிக்கு அருகில் கைலாஸ் மலைத்தொடர் வடக்கு சரிவில் 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எது? சிந்து நதி. அதே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திராவில் என்ன சொல்கிறாங்க, ரெண்டும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். இதுவும் திபெத் தான். இப்போ பிரம்மபுத்திராவும் திபெத் அந்த பகுதியில் தான். அதே மானசரோவர் அப்படிங்கிற ஏரி தான். இந்த மானசரோவர் ஏரிக்கு அருகில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிந்து. ஆனால் பிரம்மபுத்திரா என்ன சொல்கிறாங்கன்னா மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே, அப்போ கிழக்குன்னா இந்த சைடு கிழக்கே வந்து கைலாஸ் மலைத்தொடரில் செம்மாயிங் டங் அப்படிங்கிற ஒரு பனி ஆறில் வந்து அதே ஹைட்டு 5150 மீட்டர் உயரத்தில் தான் இதுவும் உற்பத்தி ஆகுது. அப்போ ரெண்டுக்கும் உற்பத்திங்கிறத காமனாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து என்னது திபெத், சிந்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு சைடு, இது வந்து கிழக்கு சைடு அப்படிங்கிறத ஜென்ரலாக புரிஞ்சுங்க. ரெண்டுமே திபெத்து, ரெண்டுமே இந்த சேம் மானசரோவர் ஏரி. இங்கேயும் சேம் மானசரோவர் ஏரி தான். மானசரோவர் ஏரி அருகில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இங்கே வந்து கிழக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கைலாஸ் மலைத்தொடருக்கு வடக்கு சரிவில், கைலாஸ் மலைத்தொடர் ஒரு மலைத்தொடர் இருக்குது, அங்கே மானசரோவர் ஏரி இருக்குது. அது வடக்கு சரிவில் அந்த திபெத் பகுதியில் சிந்து நதி ஜென்ரேட் ஆகி அப்படியே வருது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதே திபெத்தில் மானசரோவர் ஏரிக்கு கிழக்கு சைடில் அந்த கைலாஸ் மலைத்தொடர்லேயே செம்மாயிங் டங் அப்படிங்கிற ஒரு பனி ஆறு இருக்கான். அந்த பனி ஆறுலேருந்து அதே ரெண்டுமே ஹைட் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் கொடுத்துருப்பாங்க. உற்பத்தி ஆகுது செம்மாயிங் டங் அப்படிங்கிற பனியாறில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது? பிரம்மபுத்திரா நதி. இந்த உற்பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டுமே திபெத்தில் தான் வருது. அப்போ இது வந்து என்னது உங்களுக்கு இந்த மேற்கு சைடில் அப்படியே ட்ராவல் ஆகி வரும். இது வந்து கிழக்கு சைடில் போகும். நெக்ஸ்ட் பாருங்கள், கங்கை என்ன சொல்கிறாங்க,
கங்கையை பொறுத்தவரையிலையும் இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உலகிலேயே இருக்கிற நீளமான நதிகளில் ஒன்றா இருந்தாலும் அது திபெத்தில் பூந்து அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற நீளமே பார்த்திங்கன்னா 709 கிலோமீட்டர் தான் சிந்து நதி இந்தியாவுக்குள்ளே பாயுது. ஆனால் கங்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2525 கிலோமீட்டர். இது வந்து 2850 கிலோமீட்டர். மூணு இது நதியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா கொஞ்சம் லென்த்தியஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இந்தியாவுக்குள்ளே கம்மியாக தான் இருக்குது. இதுவும் இந்தியாவுக்குள்ளே கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்தியாவுக்குள்ளே பாயிற நீளமான நதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கங்கை. நேஷ்னல் ரிவரு கங்கை தான். அப்போ இதோட லென்த்து ரொம்ப முக்கியம். அது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. 2525 கிலோமீட்ரு. இது ஃபுல்லாகவே இந்தியாவுக்குள்ளே பாயுது. அது நம்ம டீட்டெயில் எடுத்து பார்ப்போம். அப்போ இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட தேசிய ஆறு இதான் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ரீகால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் ஆட் பண்ணியிருப்பேன். பட் இது வந்து கான்ஸ்டியூஷனில் தேசிய சின்னங்கள் அதை பேஸ் பண்ணி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்போ இது கங்கையை பொறுத்தவரையிலையும் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தர்காசி மாவட்டம் 7010 மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி பனியாறில் பாகிரதி அப்படிங்கிற பெயரில் உற்பத்தி ஆகுது. இது கங்கை நதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே திபெத்து, அந்த மானசரோவர் ஏரி, கைலாஸ் மலைத்தொடர். இது வந்து வடக்கு சரிவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிழக்கு சரிவில். வடக்கு சரிவில் தொடர்ந்து அப்படியே இப்படி திரும்ப அப்படியே சொல்லியாக லடாக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாக வரும். இது அப்படியே அருணாச்சலம் வழியாக உள்ளே வந்து இந்தியாவுக்குள்ளே போகுது. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் வழியாக வங்காள விரிகுடாவில் கலக்கும். இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இது இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிற உத்தரகாண்ட் மாநிலம். உத்தரகாண்ட் மாநிலத்தை அந்த மேப் வச்சு நம்ம பார்த்துருவோம். உத்தரகாண்ட் மாநிலம் இங்கே இருக்குது. இப்போ உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஜென்ரேட் ஆகி அப்படியே இப்படி வரும். அப்படியே இப்படி வந்து வங்காளதேஷ் வழியாக உள்ளே வந்து இங்கே வங்காள விரிகுடாவில் கலக்கும். அதாங்க சொல்கிறாங்க. உத்தரகாண்ட் மாநிலம் உத்தர்காசி மாவட்டம் 7010 மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி பனியாறு பாகிரதி அப்படிங்கிற ஒரு பெயரில் உற்பத்தி ஆகுது. தெளிவாக தெரிஞ்சுக்கணும். திபத்துலேருந்து இது சிந்துவாக இருக்கட்டும், பிரம்மபுத்திராவாக இருக்கட்டும் அப்படியே வருது. பட் ஆனால் கங்கையை பொறுத்தவரையிலையும் உத்தரகாண்ட் மாநிலம் அப்படியே அங்கே உத்தரகாசி மாவட்டத்திலேருந்து கங்கோத்ரி பனியார் மூலிமா அப்படியே இப்படி ஜென்ரேட் ஆகி இப்படியே வந்து இப்படி வங்காள விரிகுடாவில் கலக்கும். இந்த உற்பத்தி ஆகிற இடம் எங்கே போய் எங்கே முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ உற்பத்திங்கிறத உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், இதோட வேறு பெயர்கள் அப்படிங்கிறது முக்கியம். வங்கதேசத்தில் இது கங்கை நதி வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்தில் பத்மா அப்படின்னு கூப்பிட்றாங்களாம். அதாவது பங்களாதேஷ் வழியாக உள்ளே போய் அதுக்கப்புறம் தான் வங்காள விரிகுடாவில் கலக்கும். அப்போ வங்கதேசத்தில் அது போகும்போது நம்ம கங்கைன்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க வந்து நீனாடா கங்கைன்னு சொல்கிறீங்க, நான் அதையெல்லாம் கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்மா அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. அதே திபெத் பகுதியில் பிரம்மபுத்திரா அங்கே ஜென்ரேட் ஆகி திபெத் பகுதி ஃபுல்லாக வரும்போது அந்த ஏரியா ஃபுல்லாக அவங்க சாங்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து தமிழில் தூய்மை அப்படின்னு அர்த்தம். சாங்போ அப்படின்னு வச்சுருக்காங்க. எதுக்கு? பிரம்மபுத்திரா நதிக்கு சாங்போ அப்படின்னா திபெத் பீடபூமியில் பாயிற அந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த மக்கள் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அவங்க சாங்போ அப்படின்னு கூப்பிட்றாங்க. வங்காளதேசில் வந்து பார்த்திங்கன்னா ஜமுனா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அது கங்கை ஆற்றோட கலந்ததுக்கப்புறம் மேக்னா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கணும். இது சாங்போ. இது திபெத்தில் என்னென்னு கூப்பிடுவாங்க பிரம்மபுத்திரான்னு கேட்டாங்கன்னா சாங்போ. அதுக்கு தமிழில் வந்து தூய்மை அப்படின்றது. வங்காளதேசில் ஜமுனா. இது டீன்ஸில் கேட்டது. கங்கை ஆற்றோட சேர்ந்ததுக்கப்புறம் மேக்னா. அது மேபி பக்கத்தில் இருக்கிறத கேட்கலாம். இதோட நீளம் தெரிஞ்சுக்கணும். இது மொத்தம் சிந்துவோட மொத்தம் நீளம் வந்து பார்த்திங்கன்னா 2850 கிலோமீட்ரு. பிரம்மபுத்திரா வந்து 2900 கிலோமீட்ரு. அதே வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதி கங்கை நதியை பொறுத்தவரையிலையும் 2525 கிலோமீட்ரு. இப்போ இந்த சிந்து நதியாக இருக்கட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எவ்வளோ பாயுது அப்படின்னு பார்த்தோம்னா 709 கிலோமீட்டர் தான். அதே பிரம்மபுத்திரா 2900 கிலோமீட்ரு அது லென்த்தாக இருக்கட்டும். ஆனால் இந்தியாவுக்குள்ளே அது எவ்வளோ தான் வருது அப்படின்னா 900 கிலோமீட்டர் தான். ஏன்னா அது பங்களாதேஷ் போகுது, திபெத்துலேருந்து வருது. அப்படிங்கும்போது நமக்கு இந்தியாவுக்குள்ளே பாயிற லென்த் வந்து கம்மி தான். அப்போ இந்தியாவுக்குள்ளே பாயிற நீளமான லென்த் என்னது? 25. இந்த மொத்த நீளமும் இந்தியாவுக்குள்ளே தான் பாயுது. ஏன்னா அது உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் அது ஜென்ரேட் ஆகுது. அடுத்தது பாருங்கள், இதுக்கு துணையாறுகள் ரொம்ப முக்கியம். துணையாறுகள் எதுக்கு? சிந்துக்கு துணையாறுகள் ஜீலம், சினாப், ராவி, சட்லஜ். ராவின்னு சொல்லலாம், இல்லை ரவி அப்படின்னு ஒரு சிலர் கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலர் ராவின்னு கொடுத்துருப்பாங்க. 10th புக்கில் ராவின்னு கொடுத்துருக்காங்க, ரவின்னு வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் சினாப் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிந்துவோட துணையாறுகளில்
மிகப்பெரிய துணையாறு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. துணையாறுனா என்ன அப்படின்னா, இப்போ சிந்து இது வழியாக போகுது, சிந்து நதி இப்படி போகுதுன்னு வச்சுங்க, எங்கே அப்படியே இங்கே ஜென்ரேட் ஆகி இங்கே வருது. இந்தியா மேப் இருங்க, நம்ம மேப் வச்சு பார்த்துருவோம். தனியாக சொல்லிட்டு மேப்லேயே இருக்கும் தெளிவாக, அதை பார்த்துடலாம். ஓகே, அப்போ சிந்து நதி இப்போ திபெத் பீடபூமி இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகி இங்கே பாருங்கள், அப்படியே இப்படி வருதா, சிந்து இங்கே போட்டிருக்காங்களா, அப்படியே இங்கே போகுது, இது வழியாக போகுது. ஆனால் இதுக்கு பாருங்கள், இந்த ஜீலம் அப்படிங்கிற ஒரு நதி, சினாப் அப்படிங்கிறது, அப்புறம் பியாஸ், ரவி, இது எல்லாமே என்ன பண்ணுது, இந்த சிந்து நதியோட இங்கே ஒன்றா ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் வந்து சிந்து நதியோட துணையாறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அது லென்த்து கம்மியாக இருக்கும், சின்ன சின்ன குட்டி குட்டி ஆறுகளாக இருக்கும். அது லென்த்து வந்து ஒரு 1000 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும், இல்லை 250 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஏதோ ஒன்று வச்சுங்க. அந்த துணையாறுகள் எல்லாமே அது ரொம்ப லென்த்தியஸ்ட்டாக இருக்காது, அங்கங்கே ஜென்ரேட் ஆகுது, இந்தியாவுக்குள்ளே ஜென்ரேட் ஆகும், இல்லை பக்கத்தில் திபெத்தில் உற்பத்தி ஆகலாம், ஜென்ரேட் ஆகி இல்லை பாகிஸ்தானில் உற்பத்தி ஆகலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிந்துவோட கலந்து அதுக்கப்புறம் பங்களாதேஷ் வழியாக உள்ளே போயிட்டு அரபிக்கடலில் இப்படி கீழே வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ துணையாறு அப்படின்னா சின்ன சின்ன ஆறுகள், அந்த முதன்மை ஆறுகள் அதோட ஒன்றா சேர்ந்து போகிறது, ட்ராவல் பண்ணுறது, குட்டி குட்டி ஆறுகள் அதோட கலந்துக்கிறது. அதே வந்து பார்த்திங்கன்னா கங்கைக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கங்கை இப்படி வருது, உத்தரகாண்ட் மாநிலத்துலேருந்து இப்படியே ஜென்ரேட் ஆகி வருது. இதுக்கு வந்து இது வடக்கு சைடு, இது வந்து தெற்கு சைடு. வடக்கு சைடில் வந்து காக்ரா, கண்டக், கோசி இதெல்லாம் வரும். தெற்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சம்பல், ஜமுனா, சோன் இதெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. பிரம்மபுத்திராவுக்கு இதில் மேப்பில் கொடுக்கல, பட் அதில் நம்ம கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கலாம். அப்புறம் கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, இந்த மகாநதி இதெல்லாம் வந்து கிழக்கு நோக்கி பாயுமார்கள். மேற்கு நோக்கி பாயுமார்கள் வந்து லூனி, சமர்மதி, மாஹி, நர்மதை, தபதி. ஆனால் புக்கில் இது மட்டும் தான் மாஹி, நர்மதை, தபதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லூனி, சமர்மதி எல்லாமே மேற்கு நோக்கி பாயுமார்கள் தான். ஆனால் முக்கியமான ஒரு 3 ஆறுகள் வந்து மாஹி, நர்மதை, தபதி அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ இதோட துணையாறுகள் சிந்துக்கு நம்ம பார்த்தாச்சு. துணையாறுகள் என்னது, ஜூலம், சினாப், ராவி, சட்லஜ். சிந்து நதியோட துணையாறுகள் இந்த 4 இது முக்கியமாக சொல்லுவாங்க. சினாப் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய துணையாறு. அதுக்கப்புறம் 2 எக்ஸ்ட்ரா டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் நான் அதில் ஆட் பண்ணியிருப்பேன், புக்கில் இருக்காது, மேபி அது 11th 12th எதாவது கவர் ஆகலாம், இல்லை அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்கலாம். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாயும் ஆறு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒரு கொஸ்டினில், அது ஜீலம் நதி. அதுக்கப்புறம் சட்லஜ் இந்தியாவில் உருவானது இல்லை அப்படின்னு சரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது ஒரு டிஎன்பிஎஸ்சி கண்டென்ட்டு. சட்லஜ் வந்து இந்தியாவில் உருவானது கிடையாது. அதுமாரி காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாயும் ஆறு என்னான்னு கேட்குறாங்க, ஜீலம் நதி. சினாப் அப்படிங்கிறது தான் சிந்துவோட மிகப்பெரிய துணையாறு. மொத்தம் 4 ஆறுகள் இருக்குது, அதில் சினாப் அப்படிங்கிறது மிகப்பெரிய துணையாறு. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாயும் ஆறு வந்து ஜீலம் நதி. சட்லஜ் வந்து இந்தியாவில் உருவானது கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ கங்கை எடுத்துக்கிறோம். கங்கையில் வடக்கு சைடு இருக்குது, அது வடக்கு பகுதினா அது மேலே, தெற்கு பகுதினா கீழே, நம்ம சவுத் சைடு. வடக்கு பகுதியில் கோமதி, காக்ரா, கண்டக், கோசி அப்படின்னு 4 பேர் இருக்குது. அது 4 நதிகள் வந்து 4 துணையாறுகள் வடக்கு பகுதியில் மெயினாக இருக்குது. தெற்கு பகுதியில் யமுனா, சாம்பல், அப்புறம் சோன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சன் அப்படின்னு சொல்லலாம். சன் ரிவர் இல்லை சோன் ரிவர் அப்படின்னு நம்ம அதை குறிப்பிட்றாங்க. அது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். இப்போ அந்த வடக்கு பகுதியில் கோமதி அப்படிலாம் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் பார்க்கும்போது பார்த்தலாம். கோசி ஆறு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பகுதியில், கங்கையோட வடக்கு பகுதியில் வரும். இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீகாரில் ஒரு என்ன சொல்கிறது, அங்கே ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி அங்கே 2008 நினைக்கிறேன், ஆமாம் 2008 மொத்தம் ஒரு 60 பேர் இறந்துருப்பாங்க. அதனால் ஒரு வெள்ளப்பெருக்கு, அந்த கோசி ஆறால் ஒரு வெள்ளப்பெருக்கு பீகாரில் உருவாகி, அப்போ அந்த வெள்ளப்பெருக்குனால அங்கே மக்கள் ஒரு 60 பேர் இறந்துருப்பாங்க. அதனால் இது பீகாரின் துயரம் அப்படின்னு இதில் குறிப்பிட்டிருப்பாங்க. கோசி ஆறு வந்து பீகாரின் துயரம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின், அதை நோட் பண்ணிக்கணும். இப்போ யமுனா இந்த தெற்கு பகுதி, சவுத் சைடு, இது நார்த் சைடு, வடக்கு இது தெற்கு. இதில் யமுனா வலது கரையின் துணையாறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வலது கரையின் துணையாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. சம்பல் அப்படிங்கிறது யமுனாவோட துணையாறு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் இது காமனாக புக்கில் வந்து இதோட என்ன சொல்கிறது, கங்கையோட துணையாறுன்னு கொடுத்துருப்பாங்க. சம்பல் வந்து யமுனாவோட துணையாறு, யமுனை துணை நதி அப்படின்னு ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். அடுத்து பாருங்கள், சோன் அண்ட் சன். இது வந்து
எந்த நீளத்தில் பாயுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். 784 கிலோமீட்டர். இதெல்லாமே புக்கில் 10th புக்கில் கொடுத்தது தான். அதை எக்ஸ்ட்ராவாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் அவுட் ஆஃப் இதில் வந்திருக்கோம், அதையும் நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம். இப்போ அது மேப் வச்சு பார்த்துருவோம். ஸோ இந்த இது பாருங்கள், இங்கே கங்கை ஆறு இது வழியாக போகுது. ஆனால் யமுனா, இந்த யமுனாவோட தான் அந்த சம்பல் அப்படிங்கிறது ஜாயிண்ட் ஆகி அதுக்கப்புறம் யமுனா உள்ள அப்படி வந்து கங்கையோட கலக்குது. அப்போ இந்த சம்பல் அப்படிங்கிற நதி வந்து யமுனாவுக்கு துணையாராக சொல்லலாம், கங்கைக்கும் துணையாருன்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் யமுனாவோட துணை நதி அப்படின்னு கேட்டாங்கன்னா சம்பல் அப்படின்னு வரும். மொத்தமாக தென்பகுதியில் தெற்கு பகுதியில் என்னென்ன துணையார்கள்லாம் ஜமுனா, சம்பல், சோனு இதெல்லாம் வரும். சோன் இல்லை சன் ரிவர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் 784 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதையே வந்து இப்படி இருக்குது அப்படின்னா, இப்படி ஆறு எங்கே உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஜென்ரேட் ஆகி அப்படியே இப்படி இந்த டைரெக்ஷனில் அப்படி போகுது. ஆறு போயிட்டு வங்காளதேச வழியாக திரும்ப வங்காள விரிகுடாவில் கலக்குது. அப்படிங்கும்போது இப்படி போகிற டைரெக்ஷனுக்கு இந்த சைடு வந்து வலது கரை அப்படின்னு வலது பக்கம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இடது பக்கம் இல்லை இடது கரை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்படின்னு கேட்குறாங்க, வலது பக்கம் அது வலது கரையில் என்னென்ன ஆறுகள் இருக்குது அப்படின்னு கேட்டாலும், இல்லை தெற்கு சைடில் என்னென்ன ஆறுகள் இருக்குனாலும் எல்லாம் ஒன்று தான். அதேமாரி இந்த சைடு இடது கரையில் இருக்கிற ஆறுகளும் வடக்கு சைடில் இருக்கிற, அதாவது வடக்கு பகுதியில் இருக்கிற துணையாறுகளும் எல்லாம் ஒன்று தான். அதை பேஸ் பண்ணி தான் இன்னொரு கொஸ்டின் அதை கேட்டிருப்பாங்க. அது தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். யமுனைங்கிறது வலது கரை துணையாறு அப்படின்னு சொல்கிறாங்க. யமுனை ஆறுங்கிறது தென்பகுதியில் வருது, தெற்கு பகுதியில் வருது. ஆனால் இப்படி போகும்போது உத்தரகாண்ட் மாநிலத்துலேருந்து ஜென்ரேட்டாக இப்படி போகும்போது அதுக்கு ரைட் சைடில் வலது கை பக்கம்னா அப்போ ஆறுக்கு போகிறதுனா வலது கரையில் அதை பேஸ் பண்ணி வர ஆறு, அந்த துணை ஆறு தான் வந்து யமுனை ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. வலது சைட்லேருந்து வலது கை பக்கம் வந்து ஜாயிண்ட் ஆகுது, இடது கை பக்கம் வந்து ஜாயிண்ட் ஆகுறது வடக்கு சைடில் இருக்கிற பகுதி அப்படின்ற மாதிரி அதை குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ வலது கரையின் துணையாறுனாலும் இல்லை யமுனா தென்பகுதியில் இருக்கிற துணையாறுனாலும் ரெண்டும் ஒன்று தான். சாம்பல் அப்படிங்கிறது இல்லை சம்பல் அப்படின்னு சொல்லலாம், யமுனாவோட துணை நதி, இல்லை கங்கைக்கும் காமனாக அது துணை நதி அப்படின்னு குறிப்பிட்டது. ஏன்னா யமுனாவும் சம்பலும் ஒன்றா சேர்ந்து இதுக்கு கங்கைக்கு தான் வருது. அப்படிங்கும்போது அதுக்கு வச்சுக்கலாம், இதுக்கு வச்சுக்கலாம். சோன் இல்லாட்டி சன் அப்படின்னு சொல்லலாம். இதோட லென்த் வந்து 784 கிலோமீட்டர் டிஎன்பிஎஸ்சி கேட்டது. அதேமாரி இந்த சோன் அப்படிங்கிறது தான், இல்லை சோனில் சன் அப்படின்னு சொல்கிறது தான் தெற்கு பகுதியில், அதாவது தென் துணையாறுகளில் மிகப்பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. சினாப் எப்படி ஜூலம் இது சிந்துல சினாப் அப்படிங்கிறது மிகப்பெரிய துணையாறுங்கிற மாரி சிந்து நதிக்கு கங்கைக்கு தெற்கு பகுதியில் மிகப்பெரிய துணையாறு வந்து பார்த்திங்கன்னா இந்த சன். அது கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. பிரம்மபுத்திராவை பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது, திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. சுபன்ஸ்ரீ அப்படிங்கிறது எதோட துணையாறு அப்படின்னு பொறுத்துகையில் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது சுபன்ஸ்ரீயா ஓகே, அப்போ பிரம்மபுத்திராவுக்கு துணையாராக வரும். இல்லை மானாஸ், பராக், திஸ்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு ஷார்ட்கட் மாரி இல்லை ஏதோ க்ளூ மாரி நிமானிக்ஸ் மாரி எதை போட்டு மைண்டில் வச்சுக்கலாம். அதை அப்புறம் பின்னால் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை கவர் பண்ணிடுவோம். அடுத்தடுத்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு இதோட எப்படி மைண்டில் வச்சுக்கிறது அப்படிலாம் அதுக்கு நெக்ஸ்ட்டு குரூப் 4 குரூப் 2க்கு இது சார் மாரி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு குரூப் 2க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் வீடியோஸ் நம்ம கண்டிப்பாக ஜிஎஸ்க்கும் தமிழோட பெண்டிங் வீடியோவும் நம்ம கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். ஸோ இது பாருங்கள் எங்கே கலக்குது அப்படிங்கிறது. இப்போ அதோட துணையார்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்னது, சிந்து நதிக்கு ஜூலம், சினாப், ராவி, சட்லஜ். இதில் சினாப் அப்படிங்கிறத மிகப்பெரிய துணையாறு. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாயும் ஆறு என்னென்னு கேட்டாங்கன்னா ஜூலம். சட்லஜ் தான் இந்தியாவில் உருவான ஆறு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் இந்தியாவில் உருவான ஆறுகள், சட்லஜ் மட்டும் இந்தியாவில் கிடையாது, இந்தியாவில் அது உற்பத்தி ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது பாருங்கள் துணையாறுகளில் கங்கைக்கு வடக்கு பகுதி, தெற்கு பகுதி. வடக்கு பகுதியை இடது கரை ஆறு அப்படின்னு நம்ம சொல்லலாம், தெற்கு பகுதியை வலது கரை ஆறு அப்படின்னு சொல்லலாம். வலது கை இல்லை வலது கரை, இடது கை இல்லை இடது கரை. வடக்கு பகுதி, தெற்கு பகுதி, இந்த திசையை நோக்கி பாஞ்சாதான் இந்த இது வரும். ஆனால் வலது கரை அப்படின்னா தெற்கு பகுதியில் இருக்கிறதான் வலது கரை. ஒருத்தன் இப்படி போகிறான், இந்த டைரெக்ஷனில் போகிறான், கிழக்கு நோக்கி போகிறான், அதுக்கு அவனுக்கு இது வலது கை இந்த சைடு தான் இருக்கும், வடக்கு இது தெற்கு சைடு தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இடது கை அப்படிங்கிறது என்னது, மேலே வடக்கு சைடு பேஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது அப்படியும் கேட்டிருக்காங்க. யமுனை அப்படிங்கிறது
கங்கைக்கு வலது கரையின் துணையாறு அப்படின்னு ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பார்த்துங்க. அப்போ வடக்கு பகுதியில் கோமதி, காக்ரா, கண்டக்கு, கோசி. தெற்கு பகுதியில் யமுனா, சாம்பல் இல்லை சம்பல் இல்லை சோன் இல்லை சன் அப்படின்னு குறிப்பிடலாம். அதோட இது சன்னுங்கிறது 784 கிலோமீட்டர். இந்த சம்பல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு யமுனாவோட கம்பைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் கங்கையோட இப்படி கலக்கும். அதனால் இது வந்து யமுனாவோட துணையாறு அப்படின்னு அதை குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து திஸ்டா, மானஸ், பராக், சுபன்ஸ்ரீ துணையாறுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. மற்றதெல்லாம் உற்பத்தி ஆகிற இடம், துணையாறுகள், அதோட லென்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது மூணும் எங்கே கலக்குது? கலக்கும் இடம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் சில்லார் பகுதி, அரபிக்கடலில். இது வங்காள விரிகுடா, இது வங்காள விரிகுடா. அப்போ எங்கே பாருங்கள், திபத்தில் இது இங்கே இடத்துல ஜென்ரேட் ஆகுது. சிந்து அப்படியே இப்படி வருது, துணையாறுகள்லாம் இப்படி கலக்குது. அப்படியே என்னது பாகிஸ்தான் சில்லார் அப்படிங்கிற ஒரு பகுதி வழியாக போயிட்டு அரபிக்கடலில் கலந்துக்குது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் கங்கை நதி ஜென்ரேட் ஆகுது. அதோட துணையாறுகள் வடக்கு சைடு, தெற்கு சைடு எல்லாம் ஜாயிண்ட் ஆகுது. அப்படியே போயிட்டு வங்காளதேஷ் வழியாக வங்காள விரிகுடாவில் கலக்குது. திபத்தில் மானசரோவர் ஏரி, அந்த மத்திய கைலாச மலைத்தொடர் செம்மாயிங்டங் அப்படிங்கிற ஒரு பனியாத்தில் அப்படியே வருது. அருணாச்சல பிரதேசம் வழியாக உள்ளே பூந்து அப்படியே இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சி திரும்ப வங்காளதேஷ் வழியாக உள்ளே வந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது. பிரம்மபுத்திரா நதி இதை தான் கொடுத்துருப்பாங்க. எங்கே கலக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பாகிஸ்தான் சில்லார் பகுதி வழியாக அரபிக்கடல், அதுமாரி வங்காள விரிகுடா, இதுவும் வங்காள விரிகுடா, கங்கை, பிரம்மபுத்திரா. நெக்ஸ்ட்டு வேறு என்ன அடிஷ்னல் டேட்டில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது நம்ம சொன்னது தான். லடாக்கு மற்றும் ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியாக பாய்ந்து குறுகிய மலை இடுக்குகளை உருவாக்குகிறது சிந்து நதி. ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ந்து தென்புறமாக பாகிஸ்தான் சில்லார் பகுதியில் நுழைந்து அரபிக்கடலில் கலக்கிறது. இதுவும் 10th புக்கில் கொடுத்தது தான். அதான் நான் அந்த ஃபஸ்ட்லேயே சொல்லியாச்சு. கங்கை பாருங்கள், கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா. கங்கை என்ன பண்ணுது, பிரம்மபுத்திராவோடு சேர்ந்துக்கிட்டு உலகிலேயே மிக பெரிய டெல்டாவை உருவாக்கி வங்காள விரிகுடாவில் கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அடிஷ்னல் பாயிண்ட். அடுத்தது பாருங்கள், நுழைவு. பிரம்மபுத்திரா எங்கே நுழைவுன்னு சொல்லியிருக்கேன், அருணாச்சலம் பிரதேசம் வழியாக உள்ளே பூந்து அதுக்கப்புறம் பங்களாதேஷ் வழியாக வங்காள விரிகுடாவில் கலக்கும். அருணாச்சலம் பிரதேசம் வழியாக உள்ளே பூந்து திகாங் மலை இடுக்கின் வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கும். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து திபெத்துங்கிறது திபெத் பகுதியில் பிரம்மபுத்திரா சாங்போன்னு வச்சுருக்காங்க. வங்காளதேஷ் வரும்போது ஜமுனான்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்குள்ளே அருணாச்சலம் வழியாக உள்ளே நுழையும் போது நம்ம பிரம்மபுத்திரான்னு சொல்கிறோம். கங்கையாத்தோடு அது கலக்குது. லாஸ்ட்டாக கலக்கும்போது மேக்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பங்களாதேஷ் வழியாக உள்ளே இப்போ வந்து லாஸ்ட்டாக அரபிக்கடலில் அதை வங்காள விரிகுடாவில் கலக்கும். இது கங்கை நதி. இப்போ பங்களாதேஷ் வழியாக போகும்போது பங்களாதேஷில் பத்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க. கங்கை நதியை பத்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதே வந்து பிரம்மபுத்திராவை ஜமுனா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இது ரெண்டும் இது கங்கையும் பிரம்மபுத்திராவும் கலக்கும்போது மேக்னா அப்படின்னு குறிப்பிடுறோம். நெக்ஸ்ட்டு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் டிஎன்பிஎஸ்சி பேஸ் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க. கில்கிட் மலைக்குடைவு சிந்து நதி செயல்பாடுகளால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது டேஸ் மலைக்குடைவு எந்த நதியால் உருவாக்கப்பட்டுச்சுன்னு கேட்டாங்கன்னா கில்கிட் மலைக்குடைவு. இல்லை அது அப்படியே கில்கிட் மலைக்குடைவு எந்த நதியால் உருவாக்கப்பட்டுச்சுன்னா சிந்து நதி அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கில்கிட் மலைக்குடைவு டேஸ் நதி செயல்பாடுகளால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா சிந்து நதி செயல்பாடுகளால் உருவாக்கப்பட்டுச்சு. அது ஒரு மலைக்குடைவு, மலையில் அப்படியே குறைஞ்சிட்டு அப்படியே ஒரு பாதையை உருவாக்கி இருக்குது. அது எந்த நதியால் உருவாச்சுன்னு கேட்குறாங்க, சிந்து நதி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னது, இந்தியாவில் கங்கையும் யமுனையும் கூடும் இடத்தில் அலகாபாத் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அதாவது இந்தியாவில் கங்கையும் யமுனையும் ஒன்றா சேர்கிற இடம் வந்து என்ன இடம் அப்படின்னு கேட்குறாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் ஒன்றா கூடுது. இது மேப் பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சலாம். இங்கே பாருங்கள், இங்கே கங்கை இங்கே வருது, யமுனா கங்கையும் யமுனாவும் ஒன்றா இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அப்படியே இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா இந்த சைடு அப்படியே இங்கே வந்துடணும். அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அலகாபாத்தில் மீட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அலகாபாத்தில் மீட் பண்ணுது. அப்போ கங்கையும் யமுனாவும் ஜாயின் பண்ணுற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் அப்படிங்கிறது மேப்பை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், பிரம்மபுத்திராவுக்கு ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அது. சீன நீர்குண்டு திட்டம் அப்படின்னா ஒரு அணை கட்டுறாங்க, பிரம்மபுத்திரா நதி மீது கட்டப்படுவதால் இந்தியாவிற்கு ஆபத்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரம்மபுத்திரா ஆறு அப்படியே வருது, அது திபெத்திலேயே நம்ம
சீனா கண்ட்ரோலில் தானே இருக்குது திபெத். அப்படிங்கும்போது அவங்க அந்த சீன பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு குறுக்க ஒரு அணை கட்டுறாங்க. அணை கட்டி அங்கே ஹைட்ரோ பவர் பிளான்ட்டு வாட்டர் மின்சாரம் ஜென்ரேட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுற மாரி அவங்க பிளான் பண்ணுறாங்க. இது எப்போ அப்படின்னா 14வது ஐந்தாண்டு திட்டத்தில் 2021 to 25 அந்த பீரியடில் இது கட்டப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் இதோட உண்மை. அப்போ கட்டட வேலை, அந்த அணை கட்டுற வேலையெல்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. அப்படி இந்த அணை கட்டும்போது அந்த பிரம்மபுத்திரா அதுக்கப்புறம் அப்படியே இந்தியாவுக்குள்ளே நுழையும் போது அங்கே இருக்கிற அந்த தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இது பாதிக்கும். அப்போ இந்தியாவுக்கு இது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. அதுதான் டிஎன்பிசிலையும் கேட்ட கொஸ்டின். சீன நீர்க்குண்டு திட்டம் பிரம்மபுத்திரா நதி மீது கட்டப்படுவதால் இந்தியாவிற்கு ஆபத்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சீன நீர்க்குண்டு திட்டம் எந்த நதி மீது கட்டப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரம்மபுத்திரா மீது நதி, அதாவது பிரம்மபுத்திரா நதியில் கட்டுறாங்க, அதுக்கு உருக்க கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது சிந்து நதி, கங்கை, பிரம்மபுத்திரா, இது பேஸ் பண்ணி கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது அது தெளிவாக பார்த்துக்கலாம். அடுத்தது தீபகற்ப இந்திய ஆறுகள். இந்த இன்ட்ரோடக்ஷன் தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னா கொஷின்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடலாம். கொஷின் நம்ம பார்க்குறது டக்குன்னு பார்த்துடலாம். பட் ஆனால் இன்ட்ரோடக்ஷன் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே. இதுக்கப்புறம் இப்படிலாம் கேட்கலாம், இல்லை இதையே என்ன இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம் அப்படிங்கிறத ஈஸியாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். கொஷின் இப்படி தான் கேட்டிருக்காங்க, ஏதாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் இது இந்த இடத்துல தான் இருக்குது, இங்கே இல்லை, இங்கே ஜென்ரேட் ஆகி இப்படி வருது அப்படிங்கிறத ரீகால் பண்ணிக்க முடியும். இப்போ தீபகற்ப இந்தியாவில் ஜென்ரேட் ஆகிற ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகள் தான் இந்த தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. பெரும்பாலான ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகுது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. இது வந்து வற்றும் ஆறுகள், அது வற்றாத ஆறுகள், இமயமலை ஆறுகள். இது வந்து வற்றும் ஆறுகள், மலையை பேஸ் பண்ணி தான் இதுக்கு தண்ணி வரும் நாற்றுல அப்படின்னு சொல்கிறாங்க. செங்குத்து சரிவுடன் கூடிய பள்ளத்தாக்கு வழியே பாய்கிறது. அப்போ சரிவாக செங்குத்தாக இருக்கிற ஒரு சரிவில் ஒரு பள்ளத்தாக்கு வழியாக அப்படி பாய் தான். திசையின் அடிப்படையில் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுது இந்த தீபகற்ப இந்திய ஆறுகள். என்னது இங்கே கொடுக்குறாங்க, வடக்கு தெற்கு வரிசையில் ஆறுகளின் தொகுப்பு மகாநதி. இது ஒரு டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின், அதை நான் கொடுத்துருக்கேன். அதாவது வடக்கு தெற்கு, அது மேப் வச்சு நான் சொல்கிறேன். அது அப்போ டைரக்ஷன் வச்சு பார்த்திங்கன்னா இங்கே கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. மேற்கு சைடு நோக்கி பாயும் ஆறுகள் முக்கியமாக 2 இது தான் புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, நர்மதை, தபதி. அப்புறம் லூனி, சமர்மதி இதெல்லாம் இருக்கும், அதையும் நம்ம சேர்த்து அதில் பார்த்துப்போம். இந்த கொஷின் என்ன அப்படின்னா வடக்கு டு தெற்கு, வடக்குனா மேலே இருக்குது, தெற்குனா கீழே இருக்குது, அது வழியாக இப்படி ஆர்டராக வர ஆறுகளோட லிஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மகாநதி ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் கோதாவரி வரும், அப்புறம் கிருஷ்ணா வருவார், அப்புறம் காவேரி வருவாங்க. அதான் இங்கே மேப் வச்சு நம்ம பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, அப்புறம் காவேரி. வடக்கு டு தெற்கு, இது வடக்கு, இது தெற்கு. இந்த அடிப்படையில் இதை ஆர்டர் படுத்த சொல்லியிருக்காங்க. அது ஒரு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கிழக்கு நோக்கி பாயுமார்கள், மேற்கு நோக்கி பாயுமார்கள்னு இந்த இதை பற்றி நம்ம பார்த்துடலாம். என்னது கிழக்கு நோக்கி பாயுமார்கள், கிழக்கு சைடில் நோக்கி பாயிற ஆறுகள். டைரக்ஷன் இப்படி வச்சுக்கலாம், கிழக்கு சைடில். மேற்கு சைடுனா இப்படி டைரக்ஷன் வச்சுக்கலாம். அப்போ கிழக்கு சைடில் என்னத்தை நோக்கி பாயுது, அதாவது இந்த சைடு உருவாகி இங்கே வருது மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. இது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு பார்ப்போம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மகாநதி ஜென்ரேட் ஆகி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, அதில் வந்து பார்த்திங்கன்னா கோதாவரி, கிருஷ்ணா. மகாராஷ்டிராலேருந்து கோதாவரியும் கிருஷ்ணாவும் வராங்க. அடுத்து கர்நாடகாவிலேருந்து காவிரி வராங்க. அவ்வளோதான். சத்தீஸ்கர் மாநிலத்துலேருந்து அது என்ன அதுக்குள்ளே என்னென்ன ஸ்டேட்டு, என்ன மலை அப்படிங்கிறது அது நம்ம அந்த கண்டென்ட்டை பார்க்கும்போது பார்த்துருவோம். இப்போதைக்கு ஓவர்வியூவாக நம்ம பார்த்துருவோம். சத்தீஸ்கர் மாநிலத்திலேருந்து மகாநதி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து கோதாவரி, கிருஷ்ணா. அடுத்தது கர்நாடகா மாநிலத்திலேருந்து தலைக்காவேரி அப்படிங்கிற ஒரு இது மூலிமா இது வரும், என்னது காவிரி ஆறு ஜென்ரேட் ஆகி வரும். இது வந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் முக்கியமாக அந்த 4 ஆறுகள் தான் மெயின். இந்த 4 ஆறுகளை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க, அதை பற்றி டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் ஜென்ரேட் ஆகும். மத்திய பிரதேசத்துலேருந்து நர்மதை, தபதி, மாஹி இதெல்லாம் வரும். நர்மதை, தபதி, மாஹி. அப்புறம் லூனி இங்கே ராஜஸ்தான் பகுதியிலேருந்து வரும். சமர்மதி எப்படி வந்து ஜென்ரேட் ஆகி வரும். ஆனால் இந்த மத்திய பிரதேசம் இங்கே இருக்கா, அப்போ இங்கே இது வந்து இப்படி இந்த டைரெக்ஷனில் போகும்போது அப்போ மேற்கு நோக்கியும் பாயும் ஆறுகளில் முக்கியமான 3 ஆறுகள் என்னென்னு கேட்டாங்கன்னா நர்மதை, தபதி, மாஹி அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் மொத்தம் அப்படின்னா லூனி, சமர்மதி சேர்த்துக்குவாங்க, அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ சிந்து நதி, அதாவது சிந்து, பிரம்மபுத்திரா, திபெத் பகுதியிலேருந்து இப்படி போய் இப்படி வந்துச்சு. கங்கை நதி வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்துலேருந்து அப்படியே ஜென்ரேட் ஆகி இப்படி வந்துச்சு உற்பத்தி இடம். இங்கே பொறுத்தவரையிலையும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஜென்ரேட் ஆகி அப்படியே இப்படி வரும். இது கோதாவரி,
மகாநதி. இப்போ மகாநதி வந்து சத்தீஸ்கர் மாநிலம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து கோதாவரி கிருஷ்ணாவும் வர்றாரு. அப்புறம் இது கர்நாடகா மாநிலத்தில் வந்து காவிரி நதி உள்ளே வருது. அப்படியே ஒகேனக்கல் போயிட்டு அப்படியே திருச்சி கொள்ளாடத்தில் வந்து ஸ்ரீரங்கம் பகுதியில் கொள்ளிடம் காவிரி அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சு, அதுக்கப்புறம் பூம்புகார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூம்புகாரில் போயிட்டு ரெண்டாக கடலில் அந்த கலந்துரும். அப்போ இங்கே கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் எல்லாமே என்னது, இந்த சைடில் வங்காள விரிகுடா கடல் இருக்குது, வங்காள விரிகுடா கடலில் கலக்குது. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் மேற்கு சைடில் அரபிக்கடல் தான் இருக்குது, அரபிக்கடலில் தான் கலக்கும். மேற்கு நோக்கி பாருங்க ஆறுகளில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நர்மதை, தபதி. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான நதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நர்மதை. ரிப்பீட்டடாக ஒரு 7-8 வாட்டி கேட்பாங்க, அதை கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆனால் தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான ஆறு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கோதாவரி வருவாங்க. ஏன்னா கோதாவரி நர்மதையை விட அது லென்த்து. தீபகற்பத்தில் மேற்கு கிழக்கு ரெண்டும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அது கோதாவரி. ஆனால் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நர்மதை. இதெல்லாம் ரிப்பீட்டடாக ஸ்டாண்டர்டாக வர கொஸ்டின். அப்போ இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன், எந்த இடத்துல ஜென்ரேட் ஆகி எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு. திபத்தில் சிந்து பிரம்மபுத்திரா, உத்தரகாண்டில் என்னது கங்கை நதி, சத்தீஸ்கரில் மகாநதி, அப்புறம் மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா கோதாவரி கிருஷ்ணா, கர்நாடகாவில் காவிரி ஜென்ரேட் ஆகி வருது. மத்திய பிரதேசத்தில் தான் மேற்கு நோக்கிய பாயுமார்கள் எல்லாம் வெளில வருது. இப்போ இதை வச்சு ஈஸியாக நம்ம கவர் பண்ணிடலாம். இதோட துணையர்கள்லாம் அங்கங்கே கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது கிழக்கிலே அப்படியே அங்கங்கே போவோம். துணையர்கள்லாம் இதில் மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் அதை நம்ம அதிலே படிச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம கிழக்கு நோக்கி பாயுமார்கள் பார்த்துருவோம். இது பார்த்துட்டு அப்படியே மேற்கு நோக்கி பாயுமார்கள். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். பொது தகவல் ஏன்னா அது மகாநதிக்கு எதுவும் கொடுக்கல. கோதாவரிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கோதாவரியை வந்து விருத்த கங்கா அப்படின்னு அதை குறிப்பிட்றாங்க. ரொம்ப முக்கியமானது. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு. தீபகற்ப இந்தியாவுக்கே அப்போ கிழக்கு நோக்கி பாயுமார்கள் வரும், மேற்கு நோக்கி பாயும் அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிற அந்த தீபகற்ப பீடபூமி டக்கான் ஃப்ளாட்டியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஏரியா பர்டிகுலர் ஏரியா அந்த முக்கோண வடிவில் இருக்கிற பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு என்னன்னு கேட்டாங்கன்னா கோதாவரி. அதுக்கு 100 பேர் விருத்த கங்கா. தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, கோதாவரி தான். ஆனால் 10th புக்கில் தென்னிந்தியாவின் கங்கை காவிரி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க, அது தப்பு. டிஎன்பிசிலேயே வந்து தென்னிந்தியாவின் கங்கை வந்து கோதாவரின்னு தான் மார்க் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாலும் தென்னிந்தியாவின் கங்கை வந்து காவிரி இது கோதாவரின்னு தான் வரும். அதேமாரி காவிரிக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா தென்னிந்தியாவின் புனிதமான நதி என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது காவிரி. இது ஒரு டிஎன்பிசி கொஷின். அப்போ தீபகற்ப இந்தியாவில் பாயிரம் நீளமான ஆறு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கோதாவரி. அதுக்கு 100 பேர் விருத்த கங்கா. தென்னிந்தியாவில் பாயும் தென்னிந்தியாவின் கங்கை நதி, தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்லப்படுற நதி வந்து பார்த்திங்கன்னா கோதாவரி. ஏன்னா கங்கை தான் 2525 கிலோமீட்டர் நீளத்தில் இந்தியாவிலே மிகப்பெரிய வடிகால் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லென்த்தியஸ்ட்டு ஒரு ஆறு தான் கங்கை நதி. அதுதான் நேஷ்னல் ரிவர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இது இமயமலை ஆறுகளில் அது வரும் செகண்டாக. அதனால் தென்னிந்தியா சைடில் அந்த கங்கைக்கு ஈக்குவலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோதாவரி இருக்குது. அப்போ தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு குறிப்பிட்றது வந்து கோதாவரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது தென்னிந்தியாவுக்கு புனிதமான நதி வந்து காவிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய ஆறு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணா. ஃபஸ்ட்டு அப்போ தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான ஆறு வந்து கோதாவரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக, அதாவது செகண்ட் பிளேஸில், இது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் யார் அப்படின்னா கிருஷ்ணா இருக்காங்க. அவ்வளோதான். கிருஷ்ணாவோட சின்னது தான் நர்மதை ஆறு. ஆனால் நர்மதை ஆறு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமான ஆறு எதுன்னு கேட்பாங்க, அது நர்மதை. 3 கொஸ்டினில் தெளிவாக புரிஞ்சுக்கணும். தீபகற்பம் ஃபுல்லாக அது மேற்கு கிழக்கு ரெண்டும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது கோதாவரி தான் மிக நீளமானது. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. தீபகற்ப இந்தியாவிலே செகண்ட் எதுன்னு கேட்டாங்க, செகண்டு லென்த்தியஸ்ட் நதி எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து கிருஷ்ணா. ஆனால் மேற்கு சைடு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான நதி எதுன்னு கேட்டாங்கன்னா அது நர்மதை. அதேமாரி தென்னிந்தியாவின் கங்கைன்னு கேட்டாங்கன்னா கோதாவரி. தென்னிந்தியாவின் புனிதமான நதி எதுன்னு கேட்குறாங்கன்னா காவிரி. இப்போ உற்பத்தி எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்துடலாம். சத்தீஸ்கர் மாநிலம் நம்ம சொன்ன மாரி மகாநதியை பொறுத்தவரைக்கும் சத்தீஸ்கர் மாநிலம். அப்புறம் மகாராஷ்டிராவில் என்னென்னது, மகாராஷ்டிரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோதாவரி கிருஷ்ணா வருவாங்க. அதுக்கப்புறம் கர்நாடக மாநிலத்துலேருந்து காவிரி வருவாங்க. இதுதான் மாநிலத்தில் தான் மெயினாக மாநிலங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஏரியா அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ உற்பத்தி மகாநதியை பொறுத்தவரையிலையும் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் மாவட்டம் சிகாவிற்கு அருகே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒடிஷா மாநிலத்தில் வழியாக 851 கிலோமீட்டர் நீளத்துக்கு பாயுது. 851 கிலோமீட்டர் லென்த்தாக பாயுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள்,
கோதாவரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் கோதாவரியும் கிருஷ்ணாவும் மகாராஷ்டிரா மாநிலம், காவிரி கர்நாடகா மாநிலம், மகாநதி சத்தீஸ்கர் மாநிலம். அப்போ கோதாவரி கிருஷ்ணா ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம். இது நாசிக் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கோதாவரி. அதே கிருஷ்ணா நதி மகாராஷ்டிரா மாநிலம் மேற்கு தொடர்ச்சி மலை மகாபலேஸ்வர் பகுதியில் ஒரு ஊத்து மாரி உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷ்ணா நதியை. காவிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கர்நாடகா மாநிலம் குடகு மலையில் உள்ள தலைக்காவேரியில் உற்பத்தி ஆகுது, 800 மீட்டர் நீளத்துக்கு இது பாயுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் மாவட்டம் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். துணையாறுகளும் ரொம்ப முக்கியம், அதோட நீளமும் முக்கியம், அதுவும் கேட்குறாங்க. இது 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் மாவட்டம் சிகாவிற்கு அருகில் ஒடிசா மாநிலத்து வழியாக 851 மீட்டர் நீளத்துக்கு பாயுது அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா மாநிலம் கோதாவரியும் கிருஷ்ணாவும் மகாராஷ்டிரா மாநிலம் மேற்கு தொடர்ச்சி மலை. இது மகாபலேஸ்வரர், கிருஷ்ணாங்கிறது மகாபலேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு ஊத்து மாரி உற்பத்தி ஆகுது. இது நாசிக் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது, மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. காவிரி ஆறு கர்நாடக மாநிலம் குடகு மலையில் இருக்கிற அந்த தலைக்காவிரி இந்த பகுதியில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வேறு பெயர்கள் என்னது? கோதாவரிக்கு விருத்தகங்கா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். தீபகற்ப இந்தியாவில் பாயிற நீளமான ஆறு இதுதான். இப்போ பாருங்கள், இந்த லென்த்து வேறு பெயர்கள் இதுக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் மேலே சிந்து, கங்கை, பிரம்மபுத்திராவில் வந்து கங்கைக்கும் பிரம்மபுத்திராவுக்கும் வேறு பெயர்கள் கொடுத்துருப்பாங்க, சிந்துக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரெக்கால் பண்ணிக்குவோம். கங்கை நதி வந்து வங்காளதேசில் பத்மா அப்படின்னு குறிப்பிட்றாங்க. பிரம்மபுத்திரா வந்து திபெத்தில் சாங்போ, வங்காளதேசில் ஜமுனா, கங்கை ஆத்தோட கலக்கும்போது மேக்னா. இப்போ லென்த்து பாருங்கள் என்னது? மகாநதி வந்து பார்த்திங்கன்னா 851 கிலோமீட்ரு நீளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கோதாவரி விருத்தகங்கா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதை 1465 கிலோமீட்டர் நீளம். அப்போ தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்கிறது இதுதான். அடுத்து பாருங்கள், இதுக்கு அடுத்தது இது 1465 கிலோமீட்டர் தான் இது கம்மி. இது கிருஷ்ணா நதி. அப்போ தீபகற்ப இந்தியாவில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது இவர் தான். ஃபஸ்ட் பிளேஸில் கோதாவரி, செகண்ட் பிளேஸில் கிருஷ்ணா. இப்போ 1400 கிலோமீட்ரு. 800 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா காவிரி. இதில் மொத்த நீளத்தில் 56% தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு டிஎன்பிஎஸ்சியில் குறிப்பிட்றாங்க. மொத்த நீளத்தில் 800 கிலோமீட்டர் நீளத்தில் ஆல்மோஸ்ட் 56%, ஒரு 446 சம்திங் வரும். அப்போ அதோட டிஸ்டன்ஸு ஒரு 450 கிலோமீட்டர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பாயுது அப்படின்னு ஒரு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க? 56% அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் காவிரி ஆறு எத்தனை பர்சன்டேஜ் பாயுது அப்படின்னு கேட்டாங்கன்னா 56% நீளம் இதில் தமிழ்நாட்டில் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட பரப்பளவு கொடுத்துருப்பாங்க, ஏரியா. அது கேட்கல இது வரலையும், ஜஸ்ட்டு பார்த்துங்க. 3.13 lakhs சதுர கிலோமீட்ரு, 2.58 lakhs சதுர கிலோமீட்டர். இதுக்கு ரெண்டுக்கு கொடுக்கல. கோதாவரி கிருஷ்ணா கூட கொடுத்துருப்பாங்க. இப்போ துணையாறுகள் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே கேட்டிருக்காங்க துணையாறில், மேட்சிங் ஃபாலோயிங்கில். அதுக்கப்புறம் மற்ற மாரியும் கேட்டிருப்பாங்க. அது கொஸ்டின் பார்க்கும்போது எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஏன்னா அது மகாநதிக்கு சினாத், டெலன், சந்தூர், சித்ரட்லா, அப்புறம் கெங்குட்டி, நன் அப்படிங்கிறத துணையாறுகள் இதெல்லாம் இருக்குது. அடுத்து பாருங்கள், கோதாவரி இல்லை விருத்தகங்கா அப்படின்னு நம்ம சொல்லலாம். பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால், சாலமி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இது முக்கியம். இது மேபி பழைய புக்கில் இருக்கலாம். இதுவும் வந்து ஒரு வலது துணையாறு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் 2019 வாக்கில். மஞ்சிரா அப்படிங்கிறது கோதாவரியோட துணையாறு தான். இதுவும் புது புக்கில் கிடையாது, பட் பழைய புக்கில் கொடுத்துருக்கலாம். அதனால் இதை ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. மஞ்சிரா அப்படிங்கிறது கோதாவரியோட துணையாறு, வலது துணையாறு அப்படின்ற குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா கொய்னா, பீமா, முசி, துங்கபத்திரா, பெடவாறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து கிருஷ்ணாவோட துணையாறுகள். அடுத்தது காவிரியோட துணையாறுகள் ஹரங்கி, ஹேமாவதி, கபினி, பவானி, தமிழ்நாட்டில் இருக்குது பவானி, அப்புறம் அர்காவதி, நொய்யல், அமராவதி, சிம்சா அப்படிங்கிறது. பாலாறும் இது வந்து பார்த்திங்கன்னா காவிரியோட துணையாறு தான். பட் பாலாருக்கு நிறைய கிளையாறுகள்லாம் இருக்குது, அதுவும் ஒரு பெரிய ஆறு தான். பட் இது வந்து தமிழ்நாடு அந்த 6th சாப்டர் பார்க்கும்போது, அது இது 10th ஜியாகிரஃபியில் 6th லெசன் யூனிட் 9 பார்க்கும்போது பாலாறுலாம் வரும். பட் அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் நம்ம இதில் போட்டிருப்போம், அதனால் நான் கொடுத்துருக்கேன். பாலாறு வந்து காவிரியோட துணையாறு. நெக்ஸ்ட் பாருங்கள், இது எங்கே கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வங்காள விரிகுடா கடல் தான். ஏன்னா
கிழக்கு நோக்கி பாயும்னா கிழக்கு இந்த சைடில் வங்காள விரிகுடா கடல் தான் இருக்குது. மேற்கு சைடில் அரபிக்கடல் இருக்கும், தெற்கு சைடில் இந்திய பெருங்கடல் இருக்குது. இப்போ எல்லாமே வங்காள விரிகுடா தான் கலக்கும். அப்போ கலக்கிற இடத்த பார்த்தாச்சு. இப்போ பாருங்கள், அடுத்தது மற்றவை. பேசிக்காக புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு டிஎன்பிசிகேஷனில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தோம்னா, பல கிளையார்களாக பிரிந்து இந்தியாவின் மிகப்பெரிய டெல்டாக்களை உருவாக்கி வங்காள விரிகுடாவில் கலக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது மகாநதி நிறைய கிளையார்கள்லாம் இது ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு டெல்டாவை க்ரியேட் பண்ணி வங்காள விரிகுடாவில் கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கு பகுதியில் சில்கா ஏரி இருக்குது. சில்கா வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்கும். அப்போ இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய உப்பு ஏரி அப்படின்னு கேட்பாங்க, அது சில்கா ஏரி தான் வரும். அதே இந்தியா உள்நாட்டு அது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற உப்பு ஏரி அப்படின்னு பார்த்திங்கன்னா சாம்பார் ஏரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்திய அளவில் மிகப்பெரிய அது இந்தியாவோட கனெக்ட் ஆகிருக்கிற எதுவும் இருக்கலாம், கடலோட கனெக்ட் ஆகிருக்கலாம். அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மகாநதி தென்மேற்கு இருக்கிற சில்கா ஏரி தான். இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின், பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இந்த கோதாவரிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ராஜமுந்திரி அப்படிங்கிற ஒரு இடம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்கும். ராஜமுந்திரி அருகே கௌதமி மற்றும் வசிஸ்தா அப்படிங்கிற ஒரு 2 கிளையாறுகளாக பிரிஞ்சு பெரிய ஒரு டெல்டாவை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியான கொள்ளேரி ஏரி அமைந்துள்ளது அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டும் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கணும். இப்போ கொள்ளேரி ஏரி எந்த டெல்டா பகுதியில் அமைஞ்சிருக்குன்னா கோதாவரி டெல்டா பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு நன்னீர் ஏரி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ ராஜமுந்திரி பக்கத்தில் கௌதமி வசிஸ்தா அப்படிங்கிற 2 கிளையாக பிரிஞ்சு ஒரு பெரிய டெல்டாவை கிரியேட் பண்ணுது. எது? கோதாவரி. அதே மகாநதி பார்த்திங்கன்னா நிறையா கிளையார்கள்லாம் பிரிஞ்சு மிகப்பெரிய டெல்டாவாக உருவாகி வங்காள விரிகுடாவில் கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மகாநதி டெல்டாவில் தான் அது தென்மேற்கு பகுதியில் சில்கா ஏரி இருக்குது, அது ஒடிசா பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்தியாவில் மிகப்பெரிய காயல் இல்லை உப்பங்கல் ஏரி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், கிருஷ்ணாவை பொறுத்தவரையிலையும் ஆந்திர பிரதேசம் வழியாக பாய்ந்து ஹம்சலா தேவி என்ற இடத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. எல்லாமே வங்காள விரிகுடாவில் தான் கலக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த ஆந்திர பிரதேசம் வழியாக பாய்ஞ்சு ஹம்சலா தேவி அப்படிங்கிற ஒரு இடத்துல வங்காள விரிகுடா கடலில் கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பூம்புகார் அது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற அந்த பூம்புகாரில் அது பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டர் முக்கியம். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. இப்போ காவிரிக்கு என்ன சொல்கிறாங்க, காவிரிக்கு அடிஷ்னல் டேட்டாவும் கொடுத்துருப்பாங்க, டிஎன்பிசி பேஸ் பண்ணி அதை கேட்டிருக்காங்க. கர்நாடகாவில் 2ஆக பிரிந்து காவிரி கர்நாடகாவில் இருக்கிற தலைக்காவேரி அப்படிங்கிற இடத்துல ஜென்ரேட் ஆகிருக்கும், உற்பத்தி ஆகிற இடம் குடகுமலை தலைக்காவேரி அப்படிங்கிற இடத்துல. ஓகே, அங்கே வந்து 2ஆக பிரிதான். சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய புனித 6 தீவுகளை உருவாக்குதான். அப்போ கர்நாடகாவில் உற்பத்தி ஆகி அங்கேயே வந்து சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிற 2 புனித ஆற்று தீவுகளை வந்து தீவுகளை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படியே ஆந்திர பிரதேசம் வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு தொடர்ச்சியான மற்றும் குறுகலான மலை இடுக்குகள் வழியாக ஒகேனக்கல்லில் போகுது. ஒகேனக்கல்லில் போயிட்டு அங்கே அப்படியே நீர்வீழ்ச்சி, அங்கே நம்ம ஒகேனக்கல் போனவங்களுக்கு தெரியும், நீர்வீழ்ச்சி அங்கே அப்படியே ஊற்றி வருது. ஒகேனக்கல் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. அதெல்லாம் தருமபுரி அப்படின்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒகேனக்கல் வழியாக நீர்வீழ்ச்சியாக வந்து அப்படியே ட்ராவலாகி வந்து திருச்சி சைடு வருது. திருச்சி சைடில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ரீரங்கம் பக்கத்தில் கொள்ளிடம் அப்புறம் காவேரி 2 பிரிவாக பிரியுது. கொள்ளிடம் கொளரூன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கொள்ளிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் காவேரி. இப்போ திருச்சி பக்கத்தில் கொள்ளிடம் காவேரி அப்படின்னு 2ஆக பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிஞ்சு லாஸ்ட்டாக பூம்புகார், அதாவது மயிலாடுதுறையில் இருக்கிற பூம்புகாரில் வங்காள விரிகுடாவில் கலக்குது காவேரி ஆறு. இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டினாக கேட்குறாங்க. எந்த இடத்துல 2ஆக பிரியுது அப்படின்னு கேட்குறாங்க, ஸ்ரீரங்கம் அருகே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இதோட கிழக்கு நோக்கி பாயுமாறுகள் வந்து தீபகற்ப இந்தியாவில் மிகப்பெரிய நீளமான ஆறுன்னு பார்த்திங்கன்னா கோதாவரி, அதுக்கு 100 பேர் விருத்த கங்கா. தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா கோதாவரி. தென்னிந்தியாவின் புனிதமான நதி காவேரி. தீபகற்ப 2ஆவது பெரியதுன்னு கேட்டாங்கன்னா அது கிருஷ்ணா. இது சத்தீஸ்கர் மாநிலம், இது 2மே மகாராஷ்டிரா, இது கர்நாடகா மாநிலம். ராய்ப்பூர் மாவட்டம், சிகாகோ, அதை பார்த்துக்கணும். இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, இது மகாபலேஸ்வரர், அப்புறம் இது தலைக்காவேரி அந்த பகுதி.
இது லென்த்து வந்து பாருங்கள், மேற்கு இந்தியாவில் மிகப்பெரிய நீளமான ஆறுன்னு சொல்லியிருக்காங்க. அது இதுதான் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், 1465. அதோட கொஞ்சம் கம்மி செகண்ட் பிளேஸில் இருக்குது, இது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இது 1400 கிலோமீட்ரு. இது ரெண்டுமே மகாநதியும் காவிரியும் பார்த்திங்கன்னா 851 கிலோமீட்டர் மகாநதி, காவிரி வந்து பார்த்திங்கன்னா 800 கிலோமீட்ரு. அப்புறம் இதோட துணையாறுகள் ரொம்ப முக்கியம், அது தெளிவாக பார்த்துக்கணும். அப்புறம் ஓகே, அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் இது ஷார்ட்டாக முடிச்சிடலாம். பார்த்துட்டோம் அப்படின்னா கொஸ்டின் நம்ம பாஸ்ட்டாக பார்த்துடலாம். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமானது அப்படின்னு கேட்பாங்க, அது நர்மதை. இது ஒரு 4-5 வாட்டி கேட்டிருக்காங்க, திரும்ப திரும்ப கேட்குறாங்க, முக்கியமான கொஸ்டின். பட் ஆனால் இதோட லென்த்து பாருங்கள், 1312 கிலோமீட்டர் தான். இது நர்மதையோட லென்த்து 1312 கிலோமீட்டர் தான். அதனால் இது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில், மேற்கு சைடு நோக்கி பாயிற ஆறுகளில் நீளமான நதி எதுன்னு கேட்டாங்கன்னா அது நர்மதை. தீபகற்ப இந்தியாவில் பாயிற நீளமான ஆறு என்னென்னு கேட்டாங்கன்னா அது கோதாவரி. கோதாவரி தான் 1465 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது அதோட லென்த்து. கிருஷ்ணாவை பாருங்கள் 1400 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ 1400 கீழே இருக்கிறது தான் நர்மதை, அது 3வது இடத்துல இருக்குங்கிற மாதிரி வச்சுக்கலாம். பட் ஆனால் மேற்கு நோக்கி பாயிற இடத்துல, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் லென்த்து, மற்றதெல்லாம் கம்மி தான். அப்படிங்கும்போது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமான ஆறு எதுன்னு கேட்குறாங்க ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் நர்மதை அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நர்மதை எங்கே, இது என்னென்ன ஆறுகள் இருக்குன்னு பார்த்துக்கலாம். நர்மதை, தபதி, மாஹி, சமர்மதி, லூனி, இந்த 3 தான் முக்கியமாக கரெக்டாக எக்ஸாக்டாக கிழக்கு சைட்லேருந்து மேற்கு நோக்கி பாயுது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த மத்திய பிரதேசத்துலேருந்து உற்பத்தி ஆகி அப்படியே போவோம். சமர்மதி, லூனி இதுவும் மேற்கு நோக்கி பாயிற ஆறு தான். மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லூனி இங்கே இருக்காங்க, ராஜஸ்தான் பகுதியில். அந்த சாம்பார் ஏரி வந்து ராஜஸ்தான் அந்த பேஸ் பண்ணி வரும். சமர்மதி இங்கே இருக்குது. இது வந்து அப்படியே இப்படி சைடு இந்த டைரெக்ஷனில் வருது, எல்லாம் மேற்கு நோக்கி தான். ஆனால் இங்கே பாருங்கள், நர்மதை, மாஹி, தபதி எல்லாம் இங்கே கிழக்கு சைட்லேருந்து மேற்கு நோக்கி பாயுது. முக்கியமான ஒரு 3 ஆறுகள் தான். அடிஷ்னலாகவும் இது சேர்த்துக்கணும். அதை எக்ஸ்ப்ளனேஷன்லாம் புக்கில் கொடுக்கல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது ரொம்ப கேட்கல. லூனி அதை பேஸ் பண்ணி மட்டும் கேட்டிருப்பாங்க, பார்த்துருவோம். அதாவது முக்கியமாக இது நர்மதையை பற்றி தான் அடிக்கடி கேட்குறாங்க, தெளிவாக அதை பார்த்துங்க. ஓகே, இப்போ நர்மதையை பொறுத்தவரையும் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். தபதியை பொறுத்தவரையும் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. உற்பத்தி எங்கே ஆகுதுன்னு பார்த்துருவோம். மத்திய பிரதேசம், இதுவும் மத்திய பிரதேசம் தான். இது அமர்கண்ட் பீடபூமியிலேருந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெட்டுல் மாவட்டம் முல்டாய் அப்படிங்கிற ஒரு பகுதியில் கடல் மட்டத்திலேருந்து 752 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தபதி, நர்மதை, தபதி ரெண்டுமே மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம் ஸ்டேட்டு. இது அமர்கண்ட் பீடபூமி, இது வந்து பெட்டுல் மாவட்டம். இது வந்து ஹைட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஹைட் மேலேருந்து ஊற்றி இவ்வளோ லென்த்துக்கு பாயுது அப்படின்னா அந்த நீளம் அங்கே கொடுத்துருப்பாங்க. அது எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுது அப்படிங்கிறது பரப்பளவு கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த உயரமும் பரப்பளவும் தேவையில்லைன்னா அது கேட்கல, ஜஸ்ட் அதை பார்த்துக்கலாம். அதை பார்க்காம மேபி எதாவது ட்விஸ்ட் பண்ணி இல்லை கஷ்டமாக கேட்கணும்னா அதை கேட்கலாம். பட் ஆனால் ரிப்பீட்டடாக கேட்குறது வந்து அதை லென்த்து கேட்பாங்க. எந்த உற்பத்தி இடம் கேட்குறாங்க, அதோட துணையாறுகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, அது எங்கே போய் கலக்குது அப்படின்னு கேட்குறாங்க, எங்கே பிரியுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ பாருங்கள், மத்திய பிரதேசம் ரெண்டுமே மத்திய பிரதேசம். இது அமர்கண்ட் பீடபூமி, பெட்டுல் மாவட்டம், முல்டாய் அப்படிங்கிற இது பகுதி. இது உயரம், இந்த உயரம் அதை பார்த்துக்கலாம். மற்றதெல்லாம் இதுக்கெலாம் இந்த புக்கில் டேட்டா கொடுக்கல. பட் ஆனால் எல்லாமே அரபிக்கடலில் தான் கலக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மேற்கு சைடில் இருக்கிறது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த 3 இது மேற்கு சைடில் நோக்கி பாயிருந்து ஒரு டீம் டிஸ்லேயே கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நர்மதை, தபதி மற்றும் மாஹி 3 ஆறுகள் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கின்றன. அப்போ கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி, கிழக்கு சைடில் இருந்து மேற்கு சைடு நோக்கி பாயிற ஆறுகள் 3 ஆறுகள் என்னென்னு கேட்பாங்க. நர்மதை, தபதி, மாஹி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நர்மதை, தபதி, லூனி அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் இருக்கும். ஆனால் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் இதுதான். ஏன்னா கிழக்கு சைட்லேருந்து வருது. லூனி அப்படின்னா மேலேருந்து ராஜஸ்தான் பகுதியிலேருந்து, அப்போ வடக்கு சைட்லேருந்து அந்த மேற்கு சைடு அப்படி வருது, தெற்கு சைடு நோக்கி வர மாதிரி இருக்கும். பட் லாஸ்ட்டாக அது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்ங்கிற மாதிரி தான் லிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் முக்கியமான எக்ஸாக்டாக கிழக்கு சைட்லேருந்து மேற்கு நோக்கி பாயிற ஆறு வந்து பார்த்திங்கன்னா நர்மதை, தபதி, மாஹி. அது 3 பற்றி தான் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக இது வரும். அதுக்கு தான் நான் கலர் டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துருக்கேன். இது ரெண்டும் ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு. லூனியை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்தியாவின் உப்பு நதி அப்படின்னு கேட்குறாங்க. எது? லூனி. அதே இந்தியாவோட உப்பு ஏரி அப்படின்னா தான் சில்கா ஏரி.
இந்தியா உள்நாட்டு அளவில் உப்பு ஏரி அப்படின்னு கேட்பாங்க, அது சாம்பார் ஏரி வரும். இந்திய அளவில் மிகப்பெரிய உப்பு ஏரி அப்படின்னா அது சில்கா ஏரி, ஒடிசா மாநிலத்தில் இருக்குது. இந்திய அளவில் உப்பு நதி ஆறு, இது நதி அது ஏரி, ஏரிக்கும் நதிக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. லூனி அந்த ஆறு தான் வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஆறு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. ராஜஸ்தானில் வந்து அப்படியே வரும், ராஜஸ்தான் பகுதியில் இருக்குது. இப்போ பாருங்கள் மத்திய பிரதேசம் அதை பார்த்தாச்சு. இதோட லென்த்து பாருங்கள், நர்மதையை பொறுத்தவரையும் 1312 கிலோமீட்ரு, தபதி வந்து 724 கிலோமீட்டர் தான். பரப்பளவு இது ஜஸ்ட் பார்த்துங்க பரப்பளவை. அடுத்து பாருங்கள் துணையாறுகள் முக்கியம். பர்னா, ஹலூன், ஹெரன், இதெல்லாம் வந்து வலதுக்கரை, அதாவது ஹெரன் அப்படிங்கிறது வலதுக்கரை துணையாறு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பஞ்சர், தூதி, சர்க்கார், தவா, அப்புறம் கோலார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு கொடுத்து இது எதோட துணையாறு அப்படின்லாம் கம்பேரில் பொறுத்துகளில் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து பாருங்கள் தப்பதியை பொறுத்தவரையிலையும் வாகி, கோமை, அருணாவதி, அனர், நீசு, பிரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பஞ்சரா, அப்புறம் போரி அப்படிங்கிறது. இப்போ துணையாறுகளில் ஏதாவது ஒரு நிமானிக்ஸ் மாரி இல்லை ஒரு குழு மாரி போட்டு மைண்டில் வச்சுக்கணும். எங்கே கலக்குது அப்படின்னா எல்லாமே இது காம்போ வளைகுடா, மும்பைக்கு பக்கத்தில் இருக்க காம்போ வளைகுடா, மும்பைக்கு அருகில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காம்போ வளைகுடாவில் வழியாக அரபிக்கடலில் கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் காம்போ வளைகுடா வழியாக மும்பை அருகே இருக்கிற கடல், அதாவது அரபிக்கடலில் கலக்குது. இது மூணுமே அரபிக்கடல் தான். நர்மதைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வடக்கில் உள்ள விந்தியன் மலைத்தொடருக்கும் மற்றும் தெற்கில் சாத்பூரா மலைத்தொடருக்கும் இடையே செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கு நோக்கி பாயும் ஆறு எது அப்படின்னு கேட்குறாங்க. அது நர்மதை ஆறு. இது ஒரு மேப் வச்சு பார்ப்போம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வடக்கு இது நர்மதை ஆறு, இங்கே நடுவில் இருக்குன்னு வச்சுங்க. வடக்கு இது வடக்கு பகுதி, இது என்னது தெற்கு பகுதி இருக்குது. அப்போ வடக்கு சைடில் விந்தியன் மலைத்தொடர் இருக்குது. தெற்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சாத்பூரா மலைத்தொடர். ரெண்டுக்கும் நடுவில் என்ன ஆறு பாயுது? இடையே செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கு நோக்கி பாயும், மேற்கு நோக்கி சைடும் பாயும் ஆறு என்னன்னு கேட்குறாங்க. அது நர்மதை. வடக்கு சைடில் விந்தியன் மலைத்தொடர், தெற்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சாத்பூரா மலைத்தொடர். ரெண்டு இதுக்கும் நடுவில் இது மேற்கு நோக்கி பாயிற ஒரு பள்ளத்தாக்கில் பாயிற ஆறு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது நர்மதா. இப்போ இது மேப் வச்சு பார்த்துருவோம். ஸோ இந்த மேப்பும் இந்தியாவின் இயற்கை அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 10th ஃபஸ்ட் லெசன் தான் கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே ஜூம் பண்ணி எங்கள் நர்மதையார்கிட்ட போகிறோம். எக்ஸலோட இது ஓகே, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் நர்மதை இங்கே இருக்குது. இது மாஹி, தபதி, சமர்மதி, லூனி எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள் நர்மதை இப்படி குறுக்க போகிறாரு. இதுக்கு மேலே விந்திய மலைத்தொடர்னு மார்க் பண்ணியிருக்காங்க, கீழே சாத்பூரா மலைத்தொடர். அப்போ இதை பார்த்து அப்படியே மேப்பை பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நர்மதை அப்படியே இப்படி போகுது, உள்ளே போந்து இப்படி போகுது. அப்போ தெற்கு சைடில் என்ன இருக்குது? சாத்பூரா மலைத்தொடர். வடக்கு சைடில் என்ன இருக்குது? விந்திய மலைத்தொடர். இப்போ மேப் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மறக்காது. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் தெளிவாக பார்த்துக்கணும். கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின், ரீசன்ட் கொஸ்டின் எல்லாமே. வடக்கு சைடில் நர்மதை ஆற்றுக்கு வடக்கு சைடில் விந்திய மலைத்தொடர், தெற்கு சைடில் வந்து சாத்பூரா மலைத்தொடர், நடுவில் ஒரு பள்ளத்தாக்கில் மேற்கு சைடு நோக்கி பாயும் ஆறு என்னன்னு கேட்குறாங்க. நர்மதா. அடுத்த ஒரு கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின், எந்த ஆற்றின் குறுக்கே சர்தார் சரோவர் திட்டம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது நர்மதா ஆறு. இது ஜஸ்ட் அது தெரிஞ்சுங்க. அப்புறம் இதுவும் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறு என்னென்னா நர்மதை, தபதி, மாஹி, சமர்மதி, லூனி வந்து அதுவும் மேற்கு நோக்கி பாயும் ஆறு தான். ஆனால் கிழக்கிலேருந்து போகிற ஆறு மேற்கு நோக்கி பாயும் ஆறு என்னென்னு கேட்டாங்கன்னா அது 3 முக்கியமானது. அடுத்து பார்த்திங்கன்னா எந்த ஆற்றில் ஜெர்சப்பா அப்படிங்கிற ஒரு, அதாவது ஜோக் ஃபால்ஸ், அது நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோக் நீர்வீழ்ச்சி எந்த சைடில் இருக்குது, அதை எந்த ஆற்றில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து கண்டறிக அப்படின்னு சொல்லி 10th ஒரு புக்கில் கொடுத்தது தான். ஆனால் இது வந்து ஒரு கொஸ்டினாகவும் எடுத்து வச்சுருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டினாகவும் எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு ஆன்சர்லாம் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஆன்சர் வந்து சராவதி அப்படிங்கிற ஒரு ரிவரு. இது கர்நாடகா மாநிலத்தில் ஜென்ரேட் ஆகி மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக அரபிக்கடலில் கலக்கும். அந்த ஜோக் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோக் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது இதுதான். இந்த ஜோக் நீர்வீழ்ச்சியில் இந்த வீழ்ச்சி மேலேருந்து தண்ணி ஊற்றுது பார்த்திங்களா, அந்த ஆற்று தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சாராவதி ஆற்றோட தண்ணி தான். அப்போ எந்த ஆற்றில் ஜோக் நீர்வீழ்ச்சி உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சாராவதி அந்த நீர் தான் அப்படியே போகுது, ஒரு பர்டிகுலர் இடத்துல பள்ளமாக இருக்குது, அந்த ஆற்று தண்ணி அப்படியே மேலேருந்து கீழே ஊற்றுது. அந்த பர்டிகுலர் இடத்த தான் ஜோக் நீர்வீழ்ச்சி
அது சப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் கொஷினாகவும் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஜோக் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்து இது எந்த ஆற்றுல இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சராவதி அப்படிங்கிற ஒரு ஆறு. இந்தியாவில் முக்கியமான ஆறுகள் தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா அது தீபகற்ப இந்தியா ஆறுகள், அப்புறம் இமயமலை ஆறுகள், அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஆறுகள்லாம் நிறையா இருக்குது. ஒரு 100 கணக்கான ஆறுகள் இருக்குது. அதெல்லாம் புக்கில் கொடுக்கல, முக்கியமான ஆறுகள் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து புக்கில் அந்த ஒரு கண்டென்ட் பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம கொஷின் நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். திரும்ப மேப்பை வச்சு திரும்ப அந்த இடத்த மட்டும் ஒரே ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடலாம். திபெத் சைடில் வந்து கங்கை, இது சிந்து நதி அப்படியே இங்கே லடாக் வழியாக வந்து இது ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாக இந்தியாவுக்குள்ளே வருது. லடாக் வழியாக உள்ளே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படியே பாகிஸ்தான் போய்ட்டு சில்லார் அப்படிங்கிற பகுதியில் அரபிக்கடலில் கலக்குது. பிரம்மபுத்திரா வந்து இந்த சைடு அப்படியே வந்து அருணாச்சலம் மலையிடுக்கு வழியாக உள்ளே வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து அப்புறம் பாகிஸ்தான் இது பங்களாதேஷ் வழியாக வங்காள விரிகுடாவில் கலக்குது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் கங்கை ஆற்று அப்படியே வருது. அது வடக்கு சைடு உள்ள துணையாறு, தெற்கு சைடில் உள்ள துணையாறு எல்லாம் ஜாயிண்ட் ஆகி பங்களாதேஷ் வழியாக வங்காள விரிகுடாவில் கலக்குது. இது தீபகற்ப இமயமலை ஆறுகள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் வந்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. மகாநதி வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்து வழியாக அப்படியே ஒடிசா வழியாக போய்ட்டு வங்காள விரிகுடாவில் கலக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துலேருந்து 2 ஆறு வரும். என்னது, ஒன்று வந்து கோதாவரி, அப்புறம் கிருஷ்ணா, 2 நதி அதுவும் வங்காள விரிகுடாவில் கலக்குது. கர்நாடகா மாநிலத்துலேருந்து காவிரி நதி அப்படியே வருது. இது அப்புறம் மேற்கு சைடு வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்துலேருந்து சமர்மதி, நர்மதை ரெண்டுமே இதுலையா காம்போ வளைகுடா மூலிமா அப்படியே எங்கள் மும்பை பக்கத்தில் இருக்க காம்போ வளைகுடா பக்கத்தில் அரபிக்கடலில் கலக்குது. அப்புறம் இங்கே லூனியா இது சமர்மதி எக்ஸ்ட்ரா, அதுவும் வந்து மேற்கு நோக்கி பாஞ்சு அரபிக்கடலில் கலக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருச்சு, நம்ம கொஷின் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்த்துடலாம். இந்திய ஆறுகள் 49 கொஷின்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இது வந்து 2024லேருந்து 2019 வரலையும் டிசெண்டிங் ஆர்டரில் போகும். இந்த விடை தெரிய விளையாடுறதுலாம் நியூ கொஷின்ஸ் எல்லாமே அதை பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கங்கை நதியின் மொத்த நீளம் அதன் மூலத்திலிருந்து அதன் வாய் வரை அப்படின்னு கேட்குறாங்க. அது லென்த்து கேட்குறாங்க. இது நம்ம ஜென்ரலாக சொன்னது தான். நேஷ்னல் ரிவர் வந்து கங்கை. இதோட மொத்த நீளம் வந்து அது 25 கிலோமீட்டர். ஷார்ட்டாக நம்ம சொல்லலாம் 25 கிலோமீட்டர். ஈஸியாக அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ கங்கையோட லென்த்து 25 கிலோமீட்டர். த டோட்டல் லென்த் ஆஃப் தி கங்கா ரிவர் ஃப்ரம் இட்ஸ் சோர்ஸ் டு இட்ஸ் மவுத் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது. அப்போ அதோட லென்த் என்னது 2525 கிலோமீட்ரு. அதே வந்து சிந்து நதி, அதை இமயமலை ஆறுகளில் கங்கை ஒன்று. இந்த சைடில் சிந்து, இங்கே நடுவில் கங்கை, அந்த சைடு பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா வரும். அப்போ சிந்துவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2850 கிலோமீட்ரு. அதில் 709 கிலோமீட்டர் மட்டும்தான் 709 கிலோமீட்டர் தான் இந்தியாவில் ஃப்ளோ ஆகும். அதே பிரம்மபுத்திரா பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 2900 கிலோமீட்ரு அதோட லென்த்து. 900 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் வருது. அது அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கங்க. இன்ட்ரடக்ஷனில் தெளிவாக சொல்லியிருக்கோம். இப்போ கொஸ்டின்லேயும் ஒரு சில பாயிண்ட் எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறேன் அப்படின்னா அதையும் தெளிவாக மார்க் பண்ணி படிச்சுக்கணும். ஓகே, செகண்டு, எது தவறாக பொருந்தி உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஆறு மற்றும் துணையாறுகள். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், மகாநதி. இப்போ மகாநதி வந்து இதோட துணையாறுகள் நமக்கு தெரியும். துணையாறுகள் தெளிவாக நான் இப்போ சொல்லியிருக்கிறோம். மகாநதி, டெலன், சந்தூர். கோதாவரி, பூர்ணா, பெண்கங்கா, பிரணிதா இதெல்லாம் வரும். கிருஷ்ணா, பீமா, கொய்னா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. காவிரி வந்து துங்கபத்ரா, பாலாறுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ காவிரி தான் ராங்காக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் சொல்லியிருப்பேன் அந்த துணையாறுகள், அதெல்லாம் மார்க் பண்ணி அதை கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக டக்கு நம்ம கொஸ்டின் பார்த்தலாம். இப்போ மகாநதி இதுக்கெலாம் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகும். காவிரிக்கு வந்து துங்கபத்ரா கொடுத்துருப்பாங்க. துங்கபத்ரா வந்து கிருஷ்ணாவோட துணையாராக இருக்கும். பாலாறு காவிரியோட துணையாராக மார்க் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அந்த 6th லெசனில் சொல்லியிருப்பாங்க பாலாரை பற்றி. ஸோ இப்போ காவிரிக்கு துணையாறு அப்படின்னு சொல்லி துங்கபத்ரா பாலாறு கொடுத்துருக்காங்க. துங்கபத்ரா வராது, துங்கபத்ரா கிருஷ்ணாவோட துணையாறு. அதனால் இது மேட்ச் ஆகலை. இது மூணுமே கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ ஆப்ஷன் டி தான் அதில் தப்பாக பொறுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறு, அதாவது கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி பாயவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. கிழக்கு நோக்கி பாயவில்லை அப்படின்னு கேட்குறாங்க.
நர்மதா தான் கிழக்கு நோக்கி பாயலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ மேற்கு நோக்கி கிழக்கு நோக்கி அப்படிங்கிறதான டைரக்ஷன் அது முக்கியம். அது என்ன நதிகள் அப்படிங்கிறது முக்கியம். கிழக்கு நோக்கி என்ன வருது? மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. 4 தான் மெயின். 4 தெரிஞ்சால் போதும். மேற்கு சைடு நர்மதை, தப்பதி, அப்புறம் சமர்மதி, மாகி, லூனி அதெல்லாம் வந்துடும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மகாநதி, கிருஷ்ணா, கோதாவரி இது 3மே கிழக்கு நோக்கி பாயுமார்கள். அப்போ கிழக்கு நோக்கி பாயவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 3மே இது பாயுது, அது கரெக்ட், இது வராது ஆன்சரு. நர்மதா வந்து மேற்கு சைடு நோக்கி பாயுது, அப்போ கிழக்கு சைடு நோக்கி இது பாயலை, அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்கண்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இந்தியாவின் மிக நீளமான ஆறு கங்கை, நேஷ்னல் ரிவர்னு சொல்லப்படுற கங்கை தான். இதோட லென்த்து 2525 கிலோமீட்டர். தெளிவாக படிச்சுக்கணும். அப்புறம் சிந்து பிரம்மபுத்திரா பார்த்திங்கன்னா திபெத்தில் ஜென்ரேட் ஆகும். அப்போ இந்திய அளவில் அது கம்மி தான், 800 சில்லற, அது 900 அந்தமாரி வரும். நர்மதா வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது இந்தியாவுக்குள்ளே ரொம்ப லென்த்தியஸ்ட் ரிவர் வந்து இதுதான், கங்கை தான். அடுத்த கொஷினு கூற்று காரணமே கொடுத்துருக்காங்க. வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை. இமயமலை ஆறுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் ப்ரீ ரெனுவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வற்றாதவை அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வாறுகள் வருடம் முழுவதும் நீரை பெற்று இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. வத்தாத ஆறுகள் தான், ஆனால் வருடம் முழுவதும் இது நீரை எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது தண்ணி அதில் இருக்கும், வத்தாது. பட் ஆனால் அதில் தண்ணி ஃபுல்லாகவே வருடம் முழுவதும் 24 ஹவர்ஸும் 365 டேஸும் அதில் தண்ணி ஊற்றெடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாரி செகண்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. தண்ணி இருக்கும், வத்தாது, அது ஓகே. ஆனால் 24 ஹவர்ஸ் 365 டேஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி கொஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்சர் சரி, காரணம் தப்பு அப்படின்றத ஜஸ்ட் இது பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஷினு, இந்தியாவில் எந்த ஆறு மேற்கு நோக்கி பாய்கின்றது அப்படின்னு கேட்குறாங்க. கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி, இந்த டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். அப்போ நர்மதா தான் என்னது மேற்கு நோக்கி பாய்கிறது, காவேரி கிழக்கு நோக்கி பாயும், சிந்து கங்கை வந்து இமயமலை ஆறுகள், அது டைரக்ஷன் பேஸ் பண்ணி அதை சொல்லியிருக்க மாட்டோம், அதனால் விட்டுடலாம். இப்போ நர்மதை, தபதி இதெல்லாம், இந்த மாகி, லூனி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமர்மதிலாம் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மிக உயரமான ஈர்ப்பு விசை அணை எது அப்படின்னு கேட்குறாங்க. த ஹையஸ்ட் ஸ்ட்ரைட் கிராவிட்டி டேம் இன் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. விச் இஸ் த ஹையஸ்ட் ஸ்ட்ரைட் கிராவிட்டி டேம் இன் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு ஜென்ரல் கொஸ்டின் மாரி. அதாவது பக்ரா அணை தான் இந்தியாவோட மிக உயரமான ஈர்ப்பு விசை அணை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தீபகற்ப இந்தியாவில் கிழக்கே பாயும் நதிகளில் வளமான பறவை பாத அமைப்பை கொண்ட டெல்டாவை உருவாக்கும் நதி என்னன்னு கேட்குறாங்க. கிருஷ்ணா நதி. இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பில்ட் ஃபர்டைல் பேர்ட் ஃபுட் டெல்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு அதை என்ன சொல்கிறது, புக்கில் இதெல்லாம் கவர் ஆகலை. எக்ஸ்ட்ரா கொஷினும் நம்ம டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கிற கொஷின் பேப்பர் இதில் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். மேபி இது புக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பேஜில் இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகட்டும். இப்போ வளமான பறவை பாத அமைப்பு கொண்ட டெல்டாவை உருவாக்கும் நதி அப்படின்னு எதுன்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணா நதி. கிருஷ்ணா தான் என்ன பண்ணுறாரு, வளமான பறவை பாத அமைப்பு கொண்ட டெல்டா, பில்ட் ஃபர்டைல் பேர்ட் ஃபுட் டெல்டா அப்படிங்கிறது கிருஷ்ணா நதி அப்படின்னு தெரியும். மற்றெல்லாம் பேசிக் எல்லாமே கவர் ஆகிடும். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு என்னன்னு கேட்குறேன். இப்போ இருக்கிற ரீசன்ட் கொஸ்டின்லாம் 1-2 அவுட் ஆஃப், அதாவது கவர்மெண்ட் மெட்டீரியலில் இல்லை என்ன சொல்கிறது அவுட் ஆஃப் புக்கு, அதை ஜியாகிரஃபி பேஸ் பண்ணி இல்லை இது அந்த டாபிக் பேஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்கூல் புக்கில் இல்லாமல் அவுட் சைட் புக்கில் ரெஃபர் பண்ணி எடுக்கலாம். குரூப் 1 குரூப் 2 இதெல்லாம் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுங்கும் போது நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம படிக்கணும். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு என்னென்னு கேட்குறாங்க. கோசி ஆறு. இது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அங்கே ஒரு 60 பேர் 2008 வாக்கில் ஒரு வெள்ளத்தால், அந்த கோசி ஆரோட வெள்ளத்தால் இறந்துருப்பாங்க. அதனால் அது பீகாரின் துயரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், எந்த ஆற்றின் குறுக்கே சர்தார் சரோவர் திட்டம் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. என்னது, நர்மதை ஆறுக்கு குறுக்க தான் இதை நம்ம இன்ட்ரடக்ஷனே சொல்லியிருக்கோம். நர்மதை ஆறுக்கு குறுக்கே சர்தார் சரோவர் திட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு எதுன்னு கேட்குறாங்க.
நர்மதை. நம்ம சொல்லியிருக்கிறோம். தீபகற்ப இந்தியாவில் நீளமான ஆறு அப்படின்னா கோதாவரி, அதுக்கு 100 பேர் விருத்த கங்கா, செகண்டில் கிருஷ்ணா வரும். ஆனால் மேற்கு சைடு பாயிற ஆறுகளில் நீளமான ஆறு என்னென்னு கேட்டாங்கன்னா அது நர்மதை. கேட்குறது அதான் கேட்குறாங்க. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் நீளமான ஆறு நர்மதை. அதெல்லாம் நிறையா டைம் கேட்டிருக்க கொஸ்டின். இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி. ஸோ டேஸ் இஸ் த லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லேக் இன் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது? சில்கா ஏரி. இப்போ சில்கா ஏரி தான் இந்தியாவில் லார்ஜஸ்ட்டு உப்பு ஏரி அப்படின்ற மாதிரி கேட்டுருப்பாங்க. அதே இந்தியாவில் மிகப்பெரிய உள்நாட்டு உப்பு ஏரி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து சாம்பார் ஏரின்னு குறிப்பிடுவாங்க. அதையும் தெரிஞ்சுக்கணும். உள்நாட்டு அளவில் இந்தியாவுக்குள்ளே, இந்தியா நிலப்பரப்புக்குள்ளே எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சாம்பார் ஏரி, இல்லை புஷ்கார் ஏரி அப்படின்னா அதை குறிப்பிட்டிருப்பாங்க. அது தெளிவாக பார்த்துக்கணும். அதே உப்பு நதி என்னான்னு கேட்பாங்க, அது லூனி. அதுவும் கேட்டிருக்காங்க. சால்ட் ரிவர் எதுன்னு கேட்டாங்கன்னா அது லூனி. சால்ட் லேக் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஓவராலாக இந்தியா அளவில் ஓவராலாக கேட்டாங்க அப்படின்னா அது சில்கா ஏரி. இந்தியாவுக்குள்ளே உள்நாட்டு உப்பு ஏரி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சாம்பார் ஏரி. நெக்ஸ்ட் பாருங்கள். வடக்கில் உள்ள விந்தியன் மலைத்தொடர் மற்றும் தெற்கு சாட்பூரா மலைத்தொடருக்கும் இடையே செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கு நோக்கி பாயும் ஆறு. இதை தான் நான் ஸ்டார்டிங்லேயே அந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நர்மதை ஆறு மத்திய பிரதேசத்துலேருந்து இப்படி மேற்கு நோக்கி பாயுது. அதுக்கு வடக்கு சைடில் ஒரு மலை, தெற்கு சைடில் ஒரு மலை இருக்குது. வடக்கு சைடில் என்னது? விந்தியன் மலைத்தொடர் இருக்குது. தெற்கு சைடில் சாட்பூரா மலைத்தொடர் இருக்குது. அப்போ அதுக்கு நடுவில் பாயிற ஆறு, மேற்கு நோக்கி பாயிரும் ஆறு என்னென்னு கேட்குறாங்க, அது நர்மதா. மேப் வச்சு நான் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துங்க. இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் பாருங்கள். காவிரியுடன் தொடர்பில்லாத கிளை நதி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ காவிரியுடன் தொடர்பில்லாத கிளை நதி வந்து கோலார். கோலார் அப்படிங்கிறது நர்மதையோட கிளையாறு. இப்போ காவிரியோட துணையாறு வந்து பார்த்திங்கன்னா ஹெராங்கி, சிம்சா, கபானி அப்படின்னு வரும். காவிரியோட மற்ற துணையாறுகள் மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஹெராங்கி, ஹேமாவதி, கபினி, பவானி, அர்காவதி, நொய்யல், அமராவதி, சிம்சா அப்படின்னு வரும். இப்போ கோலார் அப்படிங்கிறது நர்மதையோட கிளையாறு. நர்மதிக்கு வந்து பர்னா, ஹலூன், ஹெரன், பஞ்சர், தூதி, சர்க்கார், தவா, கோலார் அப்படின்னு வரும். இப்போ கோலார் அப்படிங்கிறது நர்மதையோட துணையாறு, காவிரிக்கு வராது. அதனால் இதான் ஆன்சர். சன் ஆற்றின் நீளம். சன் ஆற்றின் நீளம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சன் ஆற்றோட நீளம் என்னது? 784 கிலோமீட்ரு. இது நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருக்கிறோம். கங்கையத்தோட துணையாறுகளில் வடக்கு சைடில் கங்கையாறு வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் அப்படியே வந்து பங்களாதேஷ் வழியாக இது கடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ வடக்கு சைடு, தெற்கு சைடு துணையாறுகள் இருக்குது. இப்போ வடக்கு சைடு வந்து பார்த்திங்கன்னா கோமதி, காக்ரா, கண்டக், கோசி இதெல்லாம் வரும். தெற்கு சைடில் வந்து யமுனாவோட துணையாறு தான் அந்த சம்பல் அப்படின்னு வரும். சேர்ந்து யமுனா, சம்பல், அப்புறம் சோன்னு சொல்லலாம், இல்லை சன் அப்படின்னு சொல்லலாம். தெற்கு சைடில் ஒரு துணையாராக, கங்கைக்கு துணையாராக இருக்கிறது தான் அந்த சன் அப்படிங்கிற ஒரு ஆறு. இதோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க, 784 கிலோமீட்டர். அடுத்து பாருங்கள். தீபகற்ப இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிகப்பெரியது அப்படின்னு கேட்குறாங்க. அது மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி என்னன்னு கேட்குறாங்க, நர்மதை. திரும்ப கேட்குற கொஸ்டின். இப்போ மேற்கு நோக்கி பாயும் என்னென்ன நதி அப்படின்னு கேட்டாங்கன்னா லூனியும் வரும், நர்மதை வரும், சபர்மதி, மகி எல்லாமே வரும். அப்புறம் தபத்தி அதுவும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள். பின்வருவற்றில் இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் நதி என்னன்னு கேட்குறாங்க. மகாநதி, கிருஷ்ணா, கோதாவரி, காவிரி இதெல்லாமே கிழக்கு நோக்கி பாயும் ஆறு. நர்மதை மட்டும் மேற்கு சைடில் வரும். சபர்மதி, மகி, தபதி, லூனி, நர்மதை இதெல்லாம் வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் பார்த்திங்கன்னா இது ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தீபகற்ப இந்தியா ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் 3 ஆறுகள். நான் இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். கிழக்கு சைட்லேருந்து எக்ஸாக்டாக மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்னென்னு சொல்லியிருக்கோம்னா நர்மதை, தபதி, மாஹி. நர்மதை, தபதி, மாஹி தான் அந்த மத்திய பிரதேசிலேருந்து அப்படியே இப்படி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் லூனி, அந்த சமர்மதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மேற்கு நோக்கி பாய் தான். ஆனால் கிழக்கு சைட்லேருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் முக்கியமான 3 ஆறுகள் என்ன கேட்குறாங்க, நர்மதை, தபத்தி, மாஹி. இந்த 3 தான் 10th புக்லேயும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள். பின்வருவற்றில் 1 நர்மதை ஆற்றின் வலது கரை துணையாறு அப்படின்னு கேட்குறாங்க, ஹிரன். இப்போ நர்மதையோட வலது கரை துணையாறு அப்படின்னு கேட்குறாங்க, அதை பார்த்துக்கணும். நர்மதையோட துணையாறுகள் பார்த்திங்கன்னா பர்னா, ஹெரன்கிறது அந்த ஹிரன் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. புக்கில் ஹெரன் கொடுத்துருப்பாங்க. பஞ்சர், தவா, ஹலூன், தூதி, சர்க்கார், கோலார் அப்படின்னு வரும்.
அதில் ஹிரன் அப்படிங்கிறது வலது கரை துணையாறு. அடுத்து பாருங்கள், சீன நீர்குண்டு திட்டம். இது வந்து ஒரு அணை. இதை வச்சு அந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்டை ஜெனரேட் பண்ணுறதுக்காக இந்நதியின் மீது கட்டப்படுவதால் இந்தியாவிற்கு ஆபத்து உண்டாகும். எந்த நதி அப்படின்னு கேட்குறாங்க. பிரம்மபுத்திரா நதி. இது நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த 14வது ஐந்தாண்டு திட்டம்னு நினைக்கிறேன். ஆமாம், 2021 to 25 அந்த காலகட்டத்தில் சீனா இந்த பிரம்மபுத்திரா குறுக்கே வந்து ஒரு சீன நீர்குண்டு திட்டம்ங்கிற மாரி ஒரு அணையை கட்டி ஹைட்ரோ பவர் பிளான்ட்டை இது பண்ணுறதுக்காக. இது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி உள்ள கொஷினு. பட் இது இப்போ இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸில் தானே 2012 13 18 20 21 இப்படிலாம் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது தெரிஞ்சுக்கணும், கரண்ட் அஃபேர்ஸில் வர எல்லா கொஷினும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், மொத்த காவிரி ஆற்றின் நீளத்தில் எவ்வளோ சதவீதம் நீளம் தமிழ்நாட்டில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. 56%. அப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 800 கிலோமீட்டர் சொல்லியிருப்பாங்க புக்கில். 800 கிலோமீட்ரு. அதில் 56% தமிழ்நாட்டில் மட்டுமே கவர் ஆகுது. அப்போ இப்போ ஆல்மோஸ்ட் அது பர்சன்டேஜ்லலாம் அடிச்சு போட்டு பார்த்திங்க அப்படின்னா 448 100ல் 100% 800 கிலோமீட்டர் அப்படின்னா அதில் 56% வந்து 448 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே பாயுது. கில்கிட் மலைக்குடைவு பின்வரும் நதிகளில் எவற்றின் செயல்களால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சிந்து அப்படிங்கிறது தான். இது இன்ட்ரடக்ஷன்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ சிந்து அதோட துணையார் என்னது? ஜீலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சினாப் தான் மிகப்பெரிய துணையார். ராவி இல்லை ரவி அப்படின்னு சொல்லலாம், இல்லை சட்லஜ். அதோட லென்த்து 2850 கிலோமீட்ரு. இந்தியாவில் 709 கிலோமீட்டர் பாயுது. அடுத்த கொஷினு, இந்தியாவில் தேசிய நதி பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் எத்தனை நகரங்கள் மற்றும் இடைநிலை ஆறுகள் உள்ளடக்கப்பட்டன அப்படின்னு கேட்குறாங்க. 152 நகரங்கள் மற்றும் 27 இடைநிலை ஆறுகள். இது ஒரு ஜென்ரல், அதை கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி உள்ள கொஷின்ஸ் தான். இது ஜஸ்ட் பார்த்துங்க. 152 டவுன்ஸு அண்டு 27 இன்டர்ஸ்டேட் ரிவர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிறதுனால அதை நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது, பின்வருவற்றில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாயும் ஆறு எதுன்னு கேட்குறாங்க. ஜீலம். இப்போ ஜீலம் அதுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கு வழியாக பாய்தான் ஜீலம் நதி. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஜீலம் எதோட இது வந்து எதோட துணையார்? சிந்து நதியோட துணையாராக இருக்கும். ஜீலம், சினாப், ராவி, சட்லஜ். அடுத்து பாருங்கள், கங்கை நதி. கங்கை நதியின் வலது கரை துணையாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், வலது கரை இடது கரை அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இப்போ கங்கை ஆறு இப்படி வருது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்திலேருந்து அப்படியே ஜென்ரேட் ஆகி இப்படி வங்காள விரிகுடா நோக்கி அப்படியே, அதாவது பங்களாதேஷ் வழியாக வங்காள விரிகுடா போவோம். அப்போ போகும்போது இது வடக்கு சைடு தெற்கு சைடு அப்படின்னு நம்ம பிரிச்சுருப்பாங்க. வடப்பகுதி தென்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. வடப்பகுதி அப்படின்னா கோமதி, காக்ரா, கண்டக்கு, கோசி. இதெல்லாம் தெற்கு பகுதி அப்படின்னா யமுனா, சம்பல், சோன் இல்லை சன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்படி போகிற இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வலது கரை, இது இடது கரை. வலது கரையில் என்னென்ன ஆறுகள்னு பார்த்தீங்கன்னா அது தெற்கு சைடில் இருக்கிற பகுதி எல்லாமே வலது கரையில் வந்துடும். இடது கரை அப்படின்னு சொன்னால் அது வந்து வடக்கு பகுதி. டைரக்ஷன் வைஸ் இது வடக்கு பகுதி, ஆனால் இடது கரை. டைரக்ஷன் வைஸ் இது தெற்கு பகுதி, ஆனால் வலது கரை. அப்போ வலது கரை இருக்கிற துணையாறு அப்படிங்கிறத அந்த கொஸ்டினில் மென்ஷன் பண்ணுறாங்க. கங்கையின் வலது கரையின் துணை நதி என்னன்னு கேட்குறாங்க. ஏன்னா அது யமுனா. கோசி, கங்கா, ராம்கங்கா, மனாஸ் இதெல்லாம் வந்து வராது. கோசிங்கிறது இதில் வரும், இடது கரையில் வரும். இப்போ இதுக்கு யமுனா தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்து நதி. இதுக்கு ஒரு கம்பேரிசன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆன்சரே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு. இந்த ஆப்ஷனே இதில் இல்லை, நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிடுவோம். சிந்து வந்து சினாப் அப்படின்னு வரும். சினாப், ஜூலம், ராவி, சட்லஜ் இதெல்லாம் வரும். கங்கை நதி, கங்கையை பொறுத்தவரையிலையும் கோமதி, கங்கையோட துணையார் வந்து கோமதி, காகரா, கண்டக், கோசி இதெல்லாம் வடது பக்கத்தில் இருக்கிற ஒரு துணையார்கள். அது கோமதியும் ஒன்று. அதேமாரி பிரம்மபுத்திராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுபன்ஸ்ரீ அப்படின்ட்டு துணையார்கள் ஒன்று கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ பிரம்மபுத்திராவோட முக்கியமான துணையார்கள் வந்து திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ இதெல்லாம் வரும். அப்புறம் கோதாவரியோட துணையார் வந்து இந்திராவதி. கோதாவரிக்கு வந்து பூர்ணா, பெண்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால், சாலமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ இதை மேட்ச் பண்ணுறதுல ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 3, 1, 4, 2 அப்படின்லாம் வரும். 1க்கு வந்து 3, அப்போ 1 இங்கே வந்துருச்சு. 2க்கு வந்து 1,
ஓகே, 1 இங்கே போகுது. 3க்கு வந்து 4, இது 1, இது 2. அப்போ 3, 1, 2, சாரி 3, 1, 4, 2 அப்படின்ற மாதிரி வரும். சிந்துக்கு வந்து சினாப்பு, கங்கை வந்து கோமதி, 1க்கு வந்து 3, இது 1, இங்கே 2, பிரம்மபுத்திரா வந்து சுபன்ஸ்ரீ, இது 4, கோதாவரி வந்து இந்திராவதி, சரி சுபன்ஸ்ரீ இது 3, இது வந்து 4. அப்போ 3, 1, 4, 2 இந்த ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. 3, 1 இருக்குது, 4, 2, 2, 4 கொடுத்துருக்காங்க, இது தப்பு. அப்போ இந்த ஆப்ஷனே இதில் இல்லை. இந்த ஆப்ஷனை நோட் பண்ணிக்கங்க இந்த கொஷனை. இப்போ பிடிஎஃபை பை பண்ணி வாங்கினவங்க இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கணும். வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிடுவேன். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்போ இதுக்கு கொஷனுக்கு ஆன்சர் இதில் ஆப்ஷனில் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமில்லாத கொடுத்துருக்காங்க. இது வராது, நான் சொன்னதான். சிந்துக்கு வந்து சினாப், கங்கைக்கு வந்து கோமதி, இந்த பிரம்மபுத்திராவுக்கு வந்து சுபன்ஸ்ரீ, கோதாவரிக்கு வந்து இந்திராவதி. இப்போ சிந்து அப்படின்னா சினாப், வேறு என்ன அதுக்கு வரும்? ஜூலம், ராவி, சட்லஜ் வந்துடுவாங்க. கங்கை நதிக்கு கோமதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கங்கைக்கு வந்து வடப்பகுதி, தென்பகுதி. அது வடக்கு பக்கம், தெற்கு பக்கம் ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க. வடக்கு பக்கம் காக்ரா, கண்டக், கோசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தெற்கு பகுதியில் வந்து யமுனா, அப்புறம் சன், அப்புறம் சம்பல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ பிரம்மபுத்திராவை பார்த்திங்கன்னா சுபன்ஸ்ரீ, திஸ்டா, மனாஸ், பராக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும். கோதாவரியை பொறுத்தவரையும் பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால், சாலாமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் 3, 1, 4, 2 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆற்றில் தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. கோதாவரி. நம்ம சொல்லியிருக்கோம் தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னா கோதாவரி தான். தென்னிந்தியாவின் புனிதமான நதி அப்படின்னு கேட்பாங்க, அது வந்து காவிரி. அதுவும் ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அடுத்தடுத்துல வரும். ஆனால் 10th புக்கில் அதை கொஞ்சம் தப்பாக தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை கரெக்ஷன் பண்ணிக்கணும். 10th புக்கில் வந்து காவிரி தான் தென்னிந்தியாவின் புனிதமான இது, தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் கோதாவரி தான் தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. கங்கை வந்து லென்த்தியஸ்ட்டு. அப்போ தீபகற்ப சவுத் சைடு பார்த்திங்க அப்படின்னா தீபகற்ப ஆறு தான் வரும். தீபகற்ப ஆறுகள் தான் தென்னிந்திய ஆறுகள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அதில் லென்த்தியஸ்ட் எது? கோதாவரி தான். அப்போ அதுதான் வரும். அடுத்து பாருங்கள், பின்வரும் நதிகளில் உப்பு நதி எனவும் மாற்றாக அறியப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. சாலின் லிவர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபாலோயிங் ரிவர்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சாலின் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது? லூனி ஆறு. லூனி அப்படிங்கிறது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் இது ஒன்று. இப்போ லூனி அப்படிங்கிறது உப்பு நதி அப்படின்னு குறிப்பிட்டுருவாங்க. இந்தியாவில் உப்பு நதி என்று அழைக்கப்படுது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா லூனி நதி. சில்கா ஏரி அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய உப்பு ஏரி. அதே வந்து சாம்பார் ஏரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உள்நாட்டு பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள உப்பு ஏரி சாம்பார் ஏரி, இல்லை புஷ்கர் ஏரி அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்தது தென்னிந்தியாவின் புனிதமான நதி எது? காவிரி. தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னா அது கோதாவரி. தென்னிந்தியாவின் புனிதமான நதினா அது காவிரி. டேஸ் ஆறு இந்தியாவில் உருவானது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. என்னது? சட்லஜ். இது இன்ட்ரடக்ஷனாக நான் சொல்லியிருக்கிறேன். இது எங்கன்னா திபெத்தில் ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். மத்திய கைலாஸ் மலைத்தொடர் தான் சிந்து, பிரம்மபுத்திரா, இதுவும் இதில் வந்து மத்திய கைலாஸ் அந்த மலைத்தொடர் பக்கத்தில் அதுதான் உருவாகியிருக்கும். பிரம்மபுத்திரா, மத்திய கைலாஸ் அந்த மலைத்தொடரில் சம்மாயிங்டங் அவங்க பணியாறு, மானசரோவர் ஏரி பக்கத்தில் அப்படின்ற மாதிரிலாம் மார்க் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் சொல்லி சொல்லியாச்சு. சட்லஜ் ஆறுங்க வந்து சட்லஜை பொறுத்தவரையும் அந்த சிந்து நதியோட துணையாறு தான். ஜுலம், சுனாப், சட்லஜ், ரவி அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் சட்லஜ் ஆறு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பியாஸ் இதெல்லாமே சிந்துவோட துணையாறு தான். இது இந்தியாவில் உருவாகிருக்கும். ஆனால் சட்லஜ் அப்படிங்கிறது இந்தியாவில் உருவானது கிடையாது. எங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா மேபி ஃப்யூச்சரில் கேட்டாங்கன்னா அது வந்து திபெத்தில் ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருப்போம், சைதை துரைசாமி அவர்களோட பையன் வெற்றி துரைசாமி வந்து இந்த சட்லஜ் ஆற்றுல தான் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது அப்படின்னு கேட்குறாங்க. கோதாவரி. அதே தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான ஆறு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது கோதாவரி, செகண்ட் பிளேஸில் இருக்கிறது கிருஷ்ணா. அதே மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமானது எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அது நர்மதா வரும். மகாநதி எதுக்கும் வராது. இப்போ மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் நீளமானது வந்து நர்மதை. தீபகற்ப இந்தியாவிலே டோட்டலாக கிழக்கு மேற்கு எல்லாம் கம்பைன் பண்ணி வர்றது வந்து பார்த்திங்கன்னா கோதாவரி. அதுக்கு 100 பேர் என்னென்னு கேட்டாங்கன்னா விருத்த கங்கா. காவிரியை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காவிரி நதியானது தனக்குத்தானே டேஸ் என்னும் இடத்தில்
கொளருன் அது கொள்ளிடம் மற்றும் காவேரியாக 2 கால்வாய் நதிகளாக பிரிகிறது எந்த இடத்துல அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் அருகே அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருப்போம். இப்போ திருச்சி பக்கம் ஸ்ரீரங்கம் அந்த இடத்துல தான் ஒகேனக்கல் வழியாக வந்து ஒகேனக்கல் ஃபால்ஸாக வந்து அதுக்கப்புறம் அப்படியே ஓடியாந்து அப்படியே திருச்சி பக்கத்தில் அந்த ஸ்ரீரங்கம் பக்கத்தில் அது 2ஆக பிரியுது. கொளருன் அப்புறம் காவேரி 2ஆக பிரிஞ்சு அப்புறம் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் வழியாக போய்ட்டு என்னது மங்கள விரிகுடாவில் கலக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ காவேரி நதி ரொம்ப முக்கியமானது. கர்நாடகாவில் இருக்க குடகுமலை அந்த மலையில் தலைக்காவேரி அப்படிங்கிற ஒரு இதில் இடத்துலேருந்து அப்படியே உருவாகி அப்படியே தமிழ்நாடு ஒகேனக்கல் அதில் ஒகேனக்கல் வந்து தருமபுரி மாவட்டம் அந்த ஃபால்ஸில் அப்படியே வந்து திருச்சி பக்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் தான் 2ஆக பிரியுது அப்படிங்கிறது அந்த கொஷின். அடுத்த பாருங்கள், ஜெர்சோப்பா நீர்வீழ்ச்சி. இதுதான் நம்ம புக்கில் லாஸ்ட்டாக அந்த இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருப்பேன். இது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் கூட புக்கில் கொடுக்கல, ஆனால் இதுக்கு கொஷினாகவே கேட்டிருக்காங்க அப்படின்னு. சராவதி அப்படிங்கிறது தான் இந்த ஜெர்சோப்பா நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள நதி அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது ஜெர்சோப்பா நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி தண்ணி எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சராவதி ஆறு. அது ஓடும்போது அப்படியே ஒரு பள்ளத்தில் விழுவுது. அந்த பள்ளத்தில் விழுவுற அந்த இடத்த பேர் தான் ஜெர்சோப்பா நீர்வீழ்ச்சி ஒரு ஃபால்ஸாக வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஃபால்ஸில் எந்த நதி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க, சராவதி. நெக்ஸ்ட் கொஷினு, இந்தியாவில் தெற்கு தீபகற்ப பகுதியில் உள்ள 10% பரப்பளவை உள்ளடக்கிய 2வது பெரிய படுகையை கொண்ட நதி எதுன்னு கேட்குறாங்க, கோதாவரி. ஜஸ்ட்டு பார்த்துங்க, அதாவது இந்தியாவில் இருக்கிற தெற்கு தீபகற்ப பகுதியில் 10% பரப்பளவை உள்ளடக்கிய 2வது பெரிய படுகையை கொண்ட நதி அப்படின்னு கேட்குறாங்க, கோதாவரி. அடுத்தது சாம்பல் நதி டேஸின் துணையாறு அப்படின்னு கேட்குறாங்க. சாம்பல் இல்லை சம்பல் அப்படின்னு கொடுத்துருவாங்க, யமுனாவோட துணையாறு. இது வந்து பார்த்திங்கன்னா கங்கையோட வடக்கு பகுதி தெற்பகுதி. கங்கைக்கு வடக்கு பகுதி உத்தரகாண்ட் மாநிலத்துலேருந்து அப்படியே போகுது, தெற்கு பகுதி இங்கே இருக்கும். அப்போ தெற்கு பகுதியில் யமுனா, சோன், சம்பல் இதெல்லாம் வரும். அந்த யமுனா பார்த்திங்கன்னா யமுனாவோட சம்பல் ஃபஸ்ட்டு கலந்துரும். அதுக்கப்புறம் அது அந்த யமுனாவும் சம்பலும் ஒன்றா சேர்ந்து தான் கங்கையில் கலக்கும். அதே வடக்கு பகுதியில் வந்து கோமதி, காக்ரா, கண்டக்கு, கோசி இதெல்லாம் வரும். கோசி தான் பீகாரின் துயரம் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ யமுனாவுக்கு துணையாறு சம்பல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. யமுனாவும் சாம்பலும் டைரெக்டாக வந்து சாம்பல் பார்த்திங்கன்னா கங்கையோட துணையாறுன்னு புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த சாம்பல் நதி வந்து பார்த்திங்கன்னா யமுனாவோட ஃபஸ்ட்டு கலந்துக்குது. அதுக்கப்புறம் யமுனாவும் சம்பளம் ஒன்றா வந்து தான் அது கங்கையில் கலக்குது. அப்போ யமுனாவும் சம்பளம் கங்கை துணையாறுன்னு சொல்லலாம். யமுனாவுக்கு துணையாறு எதுன்னு கேட்டால் நம்ம முக்கியமாக இது மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா சம்பல் நதி டேஸின் துணையாறு அப்படின்னு கேட்டாங்கன்னா யமுனாவோட துணையாறு ஃபஸ்ட்டு அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் தான் கங்கைக்கு. யமுனா இல்லை அப்படின்னா அது கங்கைக்கு போடலாம். யமுனா கொடுத்துருந்தாங்கன்னா யமுனாவோட துணையாறு தான் அந்த சாம்பல் நதி. அடுத்த ஒரு கொஷினு, இந்தியாவில் 20 நதி படுக்கைகளாக பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 20 நதி படுக்கைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் 12 பெரிய படுக்கைகள் மற்றும் 8 இணை படுக்கைகள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா ஹேஸ் பீன் டிவைடட் இன்டு 20 ரிவர்ஸ் பேசின். அதுக்கப்புறம் என்னது பேசின்ஸ், குரூப் ஆஃப் ரிவர்ஸ் பேசின்ஸ் கம்ப்ரைசிங் 20 மேஜர் பேசின்ஸ், 8 காம்போசிட் ரிவர் பேசின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசின் அப்படின்னா என்னது, படுக்கைகள் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இடம், ஒரு தண்ணி நிற்கிற மாதிரி ஒரு இடம். அது வந்து ஒரு 12 இது பெருசு இருக்குங்கிறாங்க, ஒரு 8 சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஓகே. கூற்று சரி அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க, காரணம் தப்புங்கிறாங்க. ஏன்னு பார்ப்போம். இந்த படுக்கைகள் ஒவ்வொன்றும் 1000 சதுர கிலோமீட்டருக்கு குறைவான வடிகால் பகுதியை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படுக்கைகள் ஒவ்வொன்றும் 1000 சதுர கிலோமீட்டருக்கு குறைவான வடிகால் பகுதியை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஈவனாக இருக்காது ஃபஸ்ட்டு. இது எல்லாம் ஒவ்வொன்றும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி எல்லாத்தையும் காமனாக கொடுத்துருக்காங்க. இதுலேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 12 பெருசு இருக்குது, இப்போ 8 சிறுசு இருக்குது, இணை படுக்கைகள் இருக்குங்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் வேரி ஆகும். எல்லாத்துக்கும் 1000 குறைவான வடிகால் பகுதி அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தப்பு. இப்போ கூற்று சரி, காரணம் தவறு இந்த கொஷின். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் மிகப்பெரிய நன்னீர் ஏரியான லோக்டக் ஏரி டேஸில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. மணிப்பூரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மணிப்பூரில் மொய்ராங் பகுதி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மொய்ராங் பகுதி அது மணிப்பூர் மாநிலத்தில் இது கவர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. லோக்டக் ஏரி அது வந்து ஒரு நன்னீர் ஏரி, நல்ல தண்ணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரெஷ் வாட்டர். இதுக்கு 100 பேர் வந்து மிதக்கும் ஏரி அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட், அதை பார்த்துங்க. அப்புறம் இது கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க, நதி அதோட லென்த்து.
பாருங்கள் கோதாவரி என்ன கொடுத்துருக்காங்க 1565 கொடுத்துருக்காங்க. இது தப்பு. கோதாவரியோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 1465 வரும். 1565 கொடுத்துருக்காங்க. 1465 தான் ரைட்டு. இது தப்பு. அப்போ ஃபஸ்ட்டு தப்பு. கிருஷ்ணாவோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 1400 கரெக்டு. தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமானது இது. செகண்டு இது வரும். நர்மதை மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது இது 1310. ஆனால் 10th புக்கில் வந்து 1312 கொடுத்துருப்பாங்க. இது கரெக்டாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 கிலோமீட்டர் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. நெட்டில் நீங்கள் போட்டிங்கனாலும் 1312 தான் வரும். பட் ஆனால் இது தப்பாக மார்க் பண்ணி இது 2 கிலோமீட்டர் கம்மி பண்ணி கொடுத்து இது கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கலாம். பட் இது ஒரிஜினல் ஆன்சர் வந்து 1312. அடுத்து பார்த்திங்கன்னா மகாநதிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1205 கிலோமீட்டர் லென்த் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோட ஒரிஜினல் லென்த்து பார்த்திங்கன்னா 851 கிலோமீட்டர் தான் இதோட பாயும். அப்போ கோதாவரி தப்பாக கொடுத்துருக்காங்க, மகாநதி தப்பாக கொடுத்துருக்காங்க. இது 2 இது கம்மி பண்ணாலும் இது கரெக்டு, 2 கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. 2, 3 சரி. ஆன்சர் 2 and 3 ஆர் கரெக்ட். 1 and 4 ராங். இதுக்கு என்னென்னா 1465 கிலோமீட்டர் வரும். இதுக்கு 851 கிலோமீட்ரு லென்த்துனா அது ஆற்று இங்கே ஆரம்பித்து அப்படியே எவ்வளோ நீளத்துக்கு பாயுது அப்படிங்கிறது அந்த லென்த்து. அப்போ இதுவும் கரெக்டாக மார்க் பண்ணி இதுக்கு வந்து 1312 கிலோமீட்ரு. நெக்ஸ்ட் கொஷினு, இந்தியாவில் கங்கையும் யமுனையும் கூடும் இடத்தில் டேஸ் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அலகாபாத் அமைஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அலகாபாத் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்டோட அது ஒரு டிஸ்ட்ரிக். அலகாபாத் ஒரு டிஸ்ட்ரிக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும். தெரிஞ்சுக்கோங்க. கங்கையும் யமுனையும் கூடும் இடம் மேப் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். கங்கை அந்த யமுனை அப்படியே இப்படி வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கும். அங்கே அலகாபாத்தில் ஒன்றா கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. திபெத்தில் சாங்போ என்று அழைக்கப்படும் நதி என்னன்னு கேட்குறாங்க. திபெத்தில் சாங்போ அப்படின்னு என்னது பிரம்மபுத்திராவை தான் சாங்போ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ திபெத்தில் சாங்போ அதுக்கு தமிழ் வந்து தூய்மை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வங்காளதேசில் அந்த பிரம்மபுத்திரா போகும்போது வங்காளதேசில் அங்கே இருக்கிற மக்கள் அந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா ஜமுனா அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதே கங்கை நதி வங்காளதேசில் போகும்போது பத்மா அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த கங்கையும் பிரம்மபுத்திராவும் ஒன்றா இணைஞ்சு போகும்போது இதை மேக்னான்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இது பிரம்மபுத்திராவை அதை தெரிஞ்சுக்கணும். வற்றாத நதிகள் என்றழைக்கப்படக்கூடிய நதிகள் எது அப்படின்னு கேட்குறாங்க. இமாலய நதிகள் தான் வற்றாத நதிகள். தீபகற்ப இந்தியாவில் வற்றும் அது மழைப்பொழிவை பேஸ் பண்ணி தான் அது வரும். அது மேற்கு நோக்கி பாயும் கிழக்கு நோக்கி பாயும். அதோட 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அப்போ இது வராது. இமயமலை ஆறுகள் சிந்து கங்கை பிரம்மபுத்திரா அதுதான் வந்து வற்றாத நதிகள். வட இந்திய ஆறுகள் இமயமலை ஆறுகள் அப்படின்னு குறிப்பிடலாம். அடுத்த கொஷினு, டேஸ் நதி பிகானரில் ஹனுமன் ஹார்க் அப்படிங்கிற ஒரு இடம் அதுக்கு அருகில் மறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேஸ் நதி பிகானரில் ஹனுமன் ஹார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல மறையுது அப்படின்னு கேட்குறாங்க. ஹக்ரா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து பழைய கொஷினு 2019 அந்த வாக்கில் கேட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 2019-20 அந்த டைமில் கேட்டது. ராஜஸ்தானில் இருக்குது இந்த ஹனுமன் ஹார்க் அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தானில் அந்த மழைக்காலத்தில் அந்த டைமில் மட்டுமே பாயிற ஒரு நதி அப்படின்ற மாரி குறிப்பிட்டிருப்பாங்க. ஹக்ரா நதி. இப்போ இது வந்து பிகானரில் ஹனுமன் ஹார்க் அப்படிங்கிற இடத்துல வந்து மறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஜஸ்ட்டு பார்த்துங்க, கேட்டால் திரும்ப இது பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டேரெக்டாக அதை எடுத்து வச்சா அந்தமாரி எதுவும் எடுத்து வைக்கலாம். பழைய புக்கில் ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்தமாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கிற கொஸ்டினை எடுத்து வைப்பாங்க. இல்லைனா புது புக்கில் வந்து 10th நியூ லெசன் ஃபஸ்ட் லெசனில் இருக்கிறது அதிகமாக வரும். அடுத்து பாருங்கள், பின்வருவற்றில் கோதாவரி நதியின் வலது துணையாறு என்னென்னு கேட்குறாங்க. மஞ்சிரா. இதுவும் பழைய கொஸ்டின் தான். பழைய புக்கில் மேபி துணையாராக கொடுத்துருக்கலாம். மஞ்சிரா அப்படிங்கிறது கோதாவரியோட துணையார் தான். ஆனால் புது புக்கில் பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, சாலாமி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மஞ்சிரா அப்படிங்கிறது கோதாவரியோட துணையார் தான். அது வலது துணையாறு அப்படின்னு சொல்கிறாங்க. வலது பக்கம் வர துணையாறு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கங்க. அடுத்து பாருங்கள், கிழக்கு லடாக்கில் இறந்த ஆறு ரிவர் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது சியோக் நதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். சியோக் நதி வந்து பார்த்திங்கன்னா இறந்த ஆறுன்னு குறிப்பிட்றாங்க. எங்கே அப்படின்னா கிழக்கு லடாக்கில். இது எங்கே உருவாகுதுங்கிற மாதிரி ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம். சியாக்சின் பனியாறு அது பனிப்பாறைகளில் இது உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறத ஜஸ்ட் தெரிஞ்சுங்க.
ஏன்னா டிசெண்டிங் ஆர்டர் நம்ம பார்க்குறோம் 2024 23 ரீசெண்டில் கேட்ட கொஷின்ஸ்லாம் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தாச்சு. இது பழைய கொஷின், அது 1-2 பழைய புக்கை பேஸ் பண்ணி இருக்கலாம். அடுத்து பாருங்கள், ஒரு கம்பேரிஷன் கொடுத்துருக்காங்க. சிந்து நதி எங்கே ஜென்ரேட் ஆகுதுன்னா மானசரோவர் அந்த ஏரி பக்கத்தில் உருவாகுது அப்படின்ற மாதிரி. சிந்து திபத்தில் அந்த மானசரோவர் ஏரி மத்திய கைலாஸ் மலைத்தொடர், அதில் வடக்கு சரிவில் இந்த நதி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கங்கை பொறுத்தவரையிலையும் எங்கள் கங்கோத்ரி இங்கே கொடுத்துருக்காங்க. கங்கோத்ரி, ஓகே. கங்கை உத்தரகாண்ட் மாநிலம் உத்தர்காசி மாவட்டம் கங்கோத்ரி அப்படிங்கிற ஒரு பனியாரில் இது ஜென்ரேட் ஆகுது. பிரம்மபுத்திரா வந்து செம்வாயிங் டங் அப்படிங்கிறத இதோட ஆன்சர் பொறுத்துகளில் வரும். அது பிரம்மபுத்திரா ஃபுல்லாக பார்த்தோன்னா திபெத்து மானசரோவர் ஏரி கிழக்கு சைடில் மத்திய கைலாஸ் மலைத்தொடரில் இருக்கிற செம்வாயிங் டங் பனியாரில் உருவாகும் அப்படின்றத புக்கில் நம்ம படிச்சிருப்போம். கிருஷ்ணா நதியை பொறுத்தவரையும் மகாபலேஸ்வரர் மகாராஷ்டிரா மாநிலம் மகாபலேஸ்வரர் பகுதியில் இந்த கிருஷ்ணா நதி ஜென்ரேட் ஆகி வரும். இப்போ பொறுத்துக்கு இதுதான் 1க்கு வந்து 4, 2க்கு 1, 3க்கு 2, 4க்கு 3. ஆப்ஷன் இது ஏ 4, 1, 2, 3. ஸோ நெக்ஸ்ட் கொஷனு, வடக்கு தெற்கு வரிசையில் ஆறுகள் கொடுக்கப்பட்டுள்ள ஒன்றை அடையாளம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வடக்கு தெற்கு வரிசை, வடக்கு இங்கே தெற்கு, அந்த வரிசையில் ஆறுகள் கொடுக்கப்பட்டிருக்கான். இதெல்லாம் பாருங்கள், என்ன ஆறுகள்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் கோதாவரி, மகாநதி, கிருஷ்ணா. ஆனால் வடக்குலேருந்து தெற்கு நோக்கி பாயும் போது அந்த ஆர்டர் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு மகாநதி வருவாங்க, அடுத்தது கோதாவரி, அப்புறம் கிருஷ்ணா, அப்புறம் காவேரி. அந்த மேப் வச்சு நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது இப்படியும் கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே கொஸ்டின் தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த கொஸ்டின் வச்சு தான் நம்ம அந்த நோட்ஸு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் அதில் 10th லெசனு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஒன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்ஸ் ஆரிஜினேட் இன் கர்நாடகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறுகள் கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தி ஆகின்றன? பாலாறு, பெண்ணையாறு, காவிரி. இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் வந்து உற்பத்தி ஆகும். ஆனால் பவானி வந்து நீலகிரி தமிழ்நாடு பேஸ் பண்ணியிருக்கோம், அதனால் அது மட்டும் வராது. 2, 3, 4 அப்படிங்கிறது தான் இது கரெக்டான ஆன்சர். லாஸ்ட்டு 2 கொஷின் தான் முடிய போகுது. அடுத்த கொஷின் பாருங்கள். கங்கை நதியின் தலையாறுகளான அலக்கநந்தா மற்றும் பாகிரதி இணையும் இடம் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப பழைய கொஷின், 2019 கேட்டது. தேவப்பிரயாக் அந்த இடத்துல தான் அந்த கங்கை நதியோட தலையாறுகளான அலக்கநந்தா மற்றும் பாகிரதி வந்து இணைது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துங்க. அடுத்தது, சிவசமுத்திரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சிவசமுத்திரமோட அணை வந்து எந்த ஆற்றின் குறுக்கே கட்டினா காவிரியில் குறுக்கே கட்டப்படும். ஏன்னா காவிரி நம்ம படிக்கும்போதே நம்ம சொல்லியிருக்கோம், காவிரி வந்து கர்நாடக மாநிலம் தலைக்காவேரி அந்த இடத்துலேருந்து உருவாகி கர்நாடக மாநிலத்தில் சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிற 2 தீவுகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் அந்த ஒகேனக்கல் வழியாக, அப்புறம் அப்படியே அந்த ஃபால்ஸ் வழியாக வந்து அதுக்கப்புறம் திருச்சி, ஸ்ரீரங்கம் பக்கத்தில் கொள்ளிடம், அதை குளரன், அதுக்கப்புறம் காவிரியாக 2ஆக பிரியுது, அப்புறம் பூம்புகாரில் போய் கலந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கப்பட்டினம் அதை பேஸ் பண்ணி வந்துச்சுனாவே அது காவிரி குறுக்கே தான் கட்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு காவிரி அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். ஸோ அவ்வளோதான். மொத்தம் 49 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதை எப்படி டீட்டெயில் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். பார்த்துட்டு அதில் ஜிபே நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு நீங்கள் பே பண்ணி இது பண்ணிக்கலாம். டீட்டெயில் நான் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துட்டு வேணுங்கிறவங்க அதை பார்த்துங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.